ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு ஃபுல் லென்த் பாட்காஸ்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு பாக்ஸிங்கு, ஃபைட் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மேட்ச் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பிகைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ், ஃபேவரிசம், ஸ்கேமு, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து தமிழோட ஃபஸ்ட்டு ப்ரோ பாக்ஸிங் ப்ரொமோட்டர் ரஜினிகாந்த் நம்ம கூட இருக்கார். நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாள் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி போயிட்டு இப்போ தான் பண்ணுறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு பாக்ஸிங்குள்ளே எப்படி வந்தீங்க அதை பற்றி? நான் ரஜினிகாந்த், இந்தியன் பாக்ஸிங் ப்ரொமோட்டர். ஆக்சுவலி நான் வந்து நேஷ்னல் பாக்ஸர். நான் 2020 ப்ரோ பாக்ஸிங் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஐடியா நான் பண்ணோம் அப்படின்னு. ஸோ 2020 சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிது. ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு லிங்க் கிடச்சிது. ஸோ அது மூலயமா 2021 என்னோடய ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து நான் நமக்கல்ல கொல்லி ஹில்ஸில் வந்து நான் ஃபஸ்ட் ஈவெண்ட் பண்ணேன். பாக்ஸரா? இல்லை, ஆஸ் அ ப்ரொமோட்டரா. பாக்ஸராக ஃபஸ்ட் ட்ரை பண்ணிங்களா? யா, பாக்ஸராக ட்ரை பண்ணேன். பட் வந்து எப்படின்னா, நார்த் இந்தியாவில் வந்து ப்ரோ பாக்ஸிங்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்தது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, நிறைய செட்டிங் ஃபைட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ செட்டிங் ஃபைட்ஸ் மீன் மேட்ச் ஃபிக்ஸிங் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா நிறைய இருந்தது. எப்படி பண்ணுறது, என்ன வழிமுறைன்றதெல்லாம் வந்து நமக்கு டோட்டலாகவே நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம ஃபைட் பண்ணால் நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஆக்சுவலி நான் ஃபைட் பண்ணேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபைட்டு வந்து ரிசல்ட்டும் வரல, ஒன்றும் வரல. அது என்னன்றது ரெக்கார்டே இல்லாமல் போச்சு அந்த ஃபைட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் விசாரிக்கும் போது, இல்லை அவங்க வந்து ஃபேக்கு, அவங்க வந்து உங்களை சும்மா கூப்பிட்டு வந்து அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட பைசாலாம் வாங்கினாங்க. ஸோ வாங்கி ஃபைட் பண்ணுவோம், அவங்க ஃபேக்கு அப்படின்னு வரும்போது, ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணும்போது என்னாச்சுன்னா, ஸோ கரெக்டான ஒரு ப்ரொமோஷன்ஸ் இல்லை. ஸோ நிறைய ஃபேக் ப்ரொமோஷனர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும்போது, சரி நம்ம ஏன் ஒரு ப்ரொமோட்டர் ஆகக்கூடாது? ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி பாக்ஸிங் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட அனுபவத்தில் இன்னும் மற்ற பசங்களுக்கும் எப்படி நம்ம வழி காட்டலாம், ஸோ ஒரு ப்ரொமோட்டராக மாறினா முடியுமா சொல்லிட்டு நாங்கள் பேசிக்காக வந்து இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் போய் அதுபோல் விசாரிக்கும் போது அவங்க வந்து இது மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணி அது மூலிமா நீங்கள் ஃபைட் நடத்தலாம் சொல்லும்போது 2021 வந்து நான் பாக்ஸிங் ப்ரொமோட்டர் லைசன்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட சரௌண்டிங்கில் வந்து நிறைய பாக்ஸஸ் இருந்தாங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வட சென்னை. வட சென்னை, நான் வந்து வட சென்னை தான், பக்கா வட சென்னை, தண்டையார்பேட்டில் தான் இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் பாக்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பாக. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் தாத்தான்னு சொல்லலாம், அவங்க எல்லாமே வந்து சார்பேட்டா பரம்பரை பாக்ஸஸ். ரொம்ப வருஷமாக வந்து இங்கே வந்து ப்ரோ பாக்ஸிங்னாலே பாக்ஸிங் ஹப்பு, ப்ரோ பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆன இடம்னு கூட சொல்லலாம் வட சென்னை தான். 1942 வட சென்னையில் தான் வந்து ப்ரோ பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக பண்ணால் 1991 வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ பாக்ஸிங் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ராப்பரான ஒரு ப்ரோ பாக்ஸிங் அது வரைக்கும் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2021 நாங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி 2021 லைசன்ஸ் எடுத்து, ஸோ இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் இப்போ நாங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோ பாக்ஸிங் மேட்ச் ஒன்று பண்ணோம். ஸோ அது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியா லெவலில் நம்மளோட பாக்ஸஸ்க்கெலாம் வந்து ரேங்க் கிடைச்சிது. ஏன்னா இதுவும் ஒரு லைசன்ஸ் ஈவெண்ட்டு, அது இல்லாமல் பாக்ஸஸ்க்கும் லைசன்ஸ் இருக்குது, இந்தியா லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. இப்போது பாக்ஸ் இருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அமெரிக்கன் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து மைக் டைசன், முகமது அலிலேருந்து இப்போ இருக்கிற நம்ம டேவிஸ் முதற்கொண்டு எல்லாரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து அந்த பாக்ஸ் ரெக்கில் இருக்கும். ஒரு அமெரிக்கன் வெப்சைட், பாக்ஸ் ரெக், ஓகே, BOXREC. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ லைசன்ஸ் ஹோல்டர் பாக்ஸரு யார் இருந்தாலும், எந்த ப்ரோ பாக்ஸர், நான் ஒரு ப்ரோ பாக்ஸர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நேமை வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துடும். அவங்க எத்தனை ஃபைட் போட்டிருக்காங்க, அவங்க உண்மையிலே பாக்ஸர் தானா, எல்லா பாக்ஸருக்கான லிஸ்ட்டு வந்து அதில் இருக்கும். ஒரு முகமது அலி, மைக் டைசன் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டு பசங்களையும் நான் சேர்த்துருக்கோம். இந்த முயற்சினால் நம்ம தமிழ்நாட்டு பசங்களையும் ஒரு இந்தியா லெவல் ரேங்கிங்கோ, அவங்க இருக்கிற அப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம பசங்களை நம்ம சேர்த்துருக்கோம் இந்தியாவிலேருந்து. ஸோ டோட்டலாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 5 இயர்ஸாக நான் ஒரு 75 பாக்ஸஸுக்கு வந்து நான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்தியன் லெவல் பாக்ஸஸ். ஓகே, நம்ம தமிழ்நாட்டு பாக்ஸரை 75 பாக்ஸஸ் வந்து நம்ம லைசன்ஸ் பாக்ஸராக மாற்றிட்டோம். 15 ஈவெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், ப்ரோ பாக்ஸிங் ஈவெண்ட்ஸ் 15 ஈவெண்ட் பண்ணியாச்சு. மும்பை, டெல்லி, தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து நம்ம ப்ரோ பாக்ஸிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாருக்கும் வந்து ப்ரோ பாக்ஸிங் போய் சேரணும் மெயின். ஏன்னா ப்ரோ பாக்ஸிங்கிறது இங்கே வந்து இந்த பாலிட்டிக்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு வந்து இருக்காது. உங்கள் ஒரு திறமைசாலி யாராலையும் தடுக்க முடியாது. அவரோட வறுமையோ இல்லை அவரோட இயலாமையோ அவரால் முடியல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பாக்ஸர் பர்ஃபெக்டாக அவருக்கான டேலண்ட்டை மட்டுமே நம்பி இங்கே வந்தார்னா ப்ரோ பாக்ஸிங்கில் அவர் மிகப்பெரிய ஆளாக முடியும். நம்ம உதாரணத்துக்கே வந்து தமிழ்நாட்டிலே நம்ம நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க. சபரி விஜய் இருக்கார், கார்த்திக் சதீஷ் இருக்கார், சந்துரு இருக்கார், அஸ்வின் பாக்ஸர் இருக்கார், ராமகிருஷ்ணன் ஒரு பாக்ஸர் இருக்கார். இவங்க எல்லாமே வந்து பெல்ட் ஹோல்டர்ஸு, டைட்டில் பெல்ட் வச்சுருக்காங்க. இந்தியா லெவலில் ஒரு நல்ல ரேங்கிங்கில் இருக்காங்க. அதாவது இந்தியா லெவலில் ஃபாரினர்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு ஸ்டஃப் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸர் இருக்காங்கன்னா முழுக்க திறமையை மட்டுமே வச்சு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா ப்ரோ பாக்ஸிங் தான். ஏன்னா ப்ரோ பாக்ஸிங்கில் உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் ரொம்ப கம்மி, திறமைக்கு மட்டும்தான் அங்கே வந்து மரியாதை இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லோரும் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சென்னைன்றது ஒரு பாக்ஸிங்கோட ஹப், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாக்ஸிங் ப்ரோ பாக்ஸிங் 42லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது சென்னைக்கு. ஆனால் நான் மேக்ஸிமம் சென்னையிலேருந்து பாக்ஸர்ஸ் எடுக்கலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு மூலையிலேருந்தும் ஒவ்வொரு பாக்ஸர், புதுக்கோட்டை கண்டுபிடிப்பீங்க பாக்ஸர்ஸ்லாம். ஆல்ரெடி அமெச்சூர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்குலாம். நான் வந்து ஆல்ரெடி நாமக்கல்லையும் வந்து இப்போ நான் நாமக்கல்லில் தான் இருக்கேன் ஆக்சுவலி. நம்ம சென்னையிலையும் நம்மளுக்கு வந்து நிறைய கிளப்ஸ் தெரியும், பாக்ஸர்ஸ் கோச்சஸ் தெரியும். ஸோ நாமக்கல்லில் இருக்கப்போ அந்த பக்கம் இருக்கிற சரௌண்டிங் புதுக்கோட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், இது போல் எல்லா சரௌண்டிங்லையும் நம்மளுக்கு வந்து கோச்சஸ் எல்லாம் பழக்கம். நம்மளும் ஒரு கோச்சுன்றதுனால கோச்சஸ் பழக்கம், பாக்ஸஸ்லாம் பழக்கம்னும் போது நான் என்ன பண்ணேன்னா வாய்ப்பு கிடைக்காத நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க, டேலண்டட் நிறைய பேர் இருக்காங்க. புதுக்கோட்டையில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பசங்க அவங்கள கொண்டு வந்து நான் வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ண வச்சேன் ப்ரோ பாக்ஸிங்கில். ஏன்னா சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம் பாக்ஸிங், உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்டேடியமே இப்போ வந்து பாக்ஸிங் ஸ்டேடியம் நிறைய கட்டி கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ அதெல்லாம் ஈஸியாக கிடையாது. ஆனால் ஸ்டேஜே பார்க்காத பசங்க வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க கிராமத்தில். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே கிடைக்கிற பசங்களை விட எதுவுமே கிடைக்காத பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோ பாக்ஸிங் போய் சேரணும்னு சொல்லி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, இது போல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பாக்ஸஸ் எடுத்து சென்னையிலேருந்து கம்மியான பாக்ஸஸ் தான் எடுத்தேன் நான் மேக்ஸிமம். ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பையும் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ கொடுத்தா தான் ஒருத்தன் படிக்காதவனை போய் படிக்க வச்சா தான் அந்த வாதியாருக்கு மரியாதை. ஸோ படிக்கிற பையனை திரும்ப ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது என்ன இருக்குது. ஸோ அதுபோல் நான் என்ன பண்ணேன், சரி கிடைக்காத பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு கொடுத்து இப்போது அந்த ஊரில் இருக்க பசங்க, புதுக்கோட்டையில் வீராடிப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாக்ஸர் இப்போ இன்டர்நேஷ்னல் பாக்ஸர், அவர் இன்டர்நேஷ்னல் ஃபைட் போட்டிருக்காரு. ஒரு தோத்தாக்குடின்னு ஒரு ஊர், அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸரு, டெல்டா கிராமத்தில் இருக்க பாக்ஸர், விவசாயம் பண்ணுறாரு. அவர் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸர், துபாயில் ஃபைட் போட்டிருக்காரு, இன்டர்நேஷ்னல் போட்டிருக்காங்க. அவங்களுக்கான மணி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு காசு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அமெச்சூர் மாதிரி பாக்ஸ் அமெச்சூரில் வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. ஆனால் ப்ரோவில் சாத்தியம். ஏன்னா முழுக்க திறமையை மட்டுமே நாங்கள் வந்து பேஸாக வச்சு ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எல்லா ஊர்லேருந்தும் பாக்ஸஸ் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஊர் பாக்ஸஸ்லாம் செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யாராக இருக்காங்களா, இல்லை ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தது தானே அது? இல்லை, ப்ரோ பாக்ஸிங்கிறது மேக்ஸிமம் இண்டிவிஜுவலை பொறுத்து தான். ஏன்னா ஒரு டீம், ஒரு கிளப் அப்படி இல்லாமல் ஒரு ப்ரமோட்டராக நான் சொல்கிறேன், ஒரு ப்ரமோட்டராக வந்து நம்ம இந்த ஊரில் இந்த பாக்ஸர் வந்து நல்லா இருக்கார் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பாக்ஸரை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸரை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போது எந்த ஒரு பாக்ஸரை கிரேட்டு நல்ல பாக்ஸர்னு சொன்னிங்கன்னா சென்னையில் கண்டிப்பாக சென்னை தான். ஏன்னா சென்னையில் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 கிளப்பு. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கிளப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 கிளப்பு இருக்கும். ஸோ சென்னையில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். நான் அதான் சொல்கிறேன், இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஒரு பாக்ஸர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம ஒருத்தன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு யார் சான்ஸ் கொடுக்குறது? ஸோ அப்படி யோசித்து தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி புதுக்கோட்டை, இந்த மாதிரி திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி இருந்து பாக்ஸஸ் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா சென்னை தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் சென்னை பாக்ஸஸ்க்கும் டஃப் கொடுக்குற மாதிரி, சென்னை பாக்ஸஸ்க்கு வின் பண்ணுற மாதிரி பாக்ஸஸும் ஊரில் இருக்காங்க. கிராமத்துலேயும் நல்ல பாக்ஸஸ் இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. விவசாயம் பண்ணுற பையன் பாக்ஸிங் பண்ணிட்டு இப்போ சாம்பியனாக இருக்கான் என்கிட்ட, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஊர் அந்த ஊர்லாம் பிரிக்க முடியாது. ப்ரோ பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த ஊருக்கே அடையாளமாக மாறிடுவாங்க சொல்லணுன்னா. அதான் உண்மை. இப்போ நீங்கள் மேனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த அந்த ஃபுல் கண்ட்ரிக்கும் ஒரு அடையாளம்.
உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது அமெரிக்கன்ஸ் நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க. ஆனால் மேனி மாரி ஆள் அவர் கோடியில் ஒருத்தர் சொல்லப்போனால். அப்போ அந்த ஊருக்கே அவர் அடையாளம். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கோங்களேன். இப்போ பாகிஸ்தான் எடுத்தாலும் ஆமீர் கான் ஒலிம்பியன், அவர் ஒலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட்டு. அவர் ப்ரோ பாக்ஸிங்கில் அவர் அவ்வளோ பெரிய சாம்பியன். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவர் மார்க்கஸ் மைடானோ அடித்தார். ஒரு பெரிய அவர் வந்து அந்த ஊருக்கே அடையாளம். இப்போ பாகிஸ்தானுக்கு அடையாளம் அவர் தான். ஸோ அதுபோல் இந்த பாக்ஸர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஊருக்கு அடையாளமாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் எடுக்கிறது தான். மற்றபடி எனக்கு பாக்ஸர்ஸ் எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம பாக்ஸிங்லாம் போனோம்னா நம்மளுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு இருக்கா, சின்ன வயசுலேயே ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்போ எனக்கு ஒரு 28 29 ஆகுது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்கும்ல அது? கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது பேஸ்லேருந்து வர்றது எப்போவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 28 29 மேலே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்களா, இல்லை அது ரொம்ப அதிகம்ன்றீங்களா ஏஜ்? இல்லை, ஒரு சிலர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இல்லை. ஒரு சிலர் கண்டிப்பாக அது போல் சாதிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க ப்ரோவில். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ரோ பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைக் டைசனே எடுத்துக்கோங்க. மைக் டைசனுக்கு என்ன ஏஜ் ஆகுது, ஜேக் பாலுக்கு என்ன ஆகுது ஏஜ். பட் அவர் கூட ஃபைட் பண்ணுறாரு, ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக வின் பண்ணிட்டார், அப்படி தான் சொல்லணும். அது ஒரு ஃபிக்ஸட் ஃபைட்டுன்றதுனால அவர் மைக் டைசன் லாஸ் பண்ண மாதிரி காட்டப்பட்டது. ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த ஃபைட் மைக் டைசன் வந்து 2 ரவுண்ட்ஸில் முடிச்சிருப்பார். ஸோ ஏஜ் ஃபேக்டர்ன்றதை விட நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகிறீங்கன்றது தான் விஷயம். நீங்கள் 28 ஆச்சு உங்களால் பாக்ஸிங் கற்றுக்க முடியாதுன்னு நான் சொல்லக்கூடாது, நமக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டை நீங்கள் தானே, நீங்கள் ரெடி பண்ணி என்னால் முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஸோ வந்து ஏஜ் ஃபேக்டர்ன்றது ப்ரோ பாக்ஸிங்கில் கம்மி தான். ஸோ ப்ரோ பாக்ஸிங்கில் 30 ஏஜ், இப்போவும் வந்து 30, 35, 45, 15 சாம்பியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, இன்னுமே இருக்காங்க. ஸோ அதனால் அமெச்சூருக்கு கஷ்டம். ஏன்னா அமெச்சூரு நீங்கள் வந்து ஒரு 20-21க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு ஒரு வேலை வாங்கி நீங்கள் செட்டில் ஆகணும். பட் ப்ரோவில் அப்படி இல்லை. நீங்கள் இதுதான் வித்தியாசம். நீங்கள் வந்து 18 வயசு, 20 வயசு, 21 வயசு, 22 வயசு வரைக்கும் நீங்கள் அமெச்சூர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நேஷ்னல் மெடல் பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரோவில் அதுக்கப்புறம் இப்போ 22க்கு மேலே அவனுக்கு ஜாபே கிடைக்கல, அவன் சும்மா இருக்கான், பட் நல்ல பாக்ஸர். இப்போ அவனுக்கு ஸ்கோப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோவில் ஸ்கோப் இருக்குது. அந்த பாக்ஸர் வெளியே வரும்போது அவருக்கான எல்லாமே கிடைக்கும் அவரோட திறமையை வச்சு. 28ல் நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ப்ராப்பரான ட்ரைனரை பிடிச்சி நீங்கள் ப்ராப்பராக ட்ரைன் பண்ணீங்க, நம்பிக்கையோடு நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா எல்லாமே மனுஷனால் எல்லாமே முடியும். பறக்கக்கூட முடியும், ஆனால் ட்ரை பண்ணல, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜேக் பால் பற்றி சொன்னீங்க. ஆஸ் அ ப்ரொமோட்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மேட்சஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? 100% அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த மைக் டைசன் ஃபைட்டு அவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி ஜேக் பால் செத்தார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைட்டு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. நிறைய பேருக்கு ஏமாற்றம் தான், என்ன மைக் டைசன் அடிக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க ஃபிக்ஸிங்ன்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது 100% ஃபிக்ஸிங் தான். ஏன்னா ஜேக் பால் வந்து அப்போதைக்கு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அதாவது நீங்கள் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸராக பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் ஒரு பாக்ஸராக பார்க்கவே மாட்டேன். எந்த பாக்ஸரும் வந்து அவரை பாக்ஸராக பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். சொல்லப்போனால் அவர் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் மேன். ஏன்னா மைக் டைசன்ன்றவர் ஒரு வேர்ல்டு லெவலில் பெரிய ஐகான். ஸோ அவரை வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு ஆள், ஒரு இன்ஃப்ளூயன்சர் அடிக்கிறாருன்னா அது யார் நம்புவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அது இல்லாமல் பின்னாடி ஒரு பெரிய பெட்டிங்கே இருக்குது அவங்கள நம்பி. ஸோ மைக் டைசன் ஜெயிப்பார்னு எத்தனை பேர் பெட்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒளிபரப்பு பண்ண நெட்ஃப்ளிக்ஸுக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னங்க சொல்கிறது, மைக் டைசன் வந்து தோத்துட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அவரால் இவர் லெவலுக்கெலாம் வந்து மைக் டைசனை வந்து இவர் ஒரு ரவுண்டு கூட நிற்க மாட்டார். மைக் டைசன் கூட ரியலாக சொல்ல போனால் அவர் ஒரு எப்படி இருந்திருக்கும், ஒரு சிங்கத்தையும் பூனையும் ஒன்றா விட்டால் என்ன ஆகுமோ அதான் ஆயிருக்கும். ஆனால் இவர் ஃபிக்ஸிங் பண்ணதுனால மைக் டைசன் வந்து வாண்டடாக லாஸ் பண்ணார், வேணும்னு லாஸ் பண்ணார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சஸ் அவர் அடிக்க போவார், பட் அடிக்காமல் அப்படியே ட்ராப் பண்ணுவார். ஏன்னா அடித்தா ஜேக் பால் அவுட்டு. ஸோ ஜேக் பால் லாஸ் பண்ணக்கூடாது, அவர் ஜெயிச்சே ஆகணும். அது இல்லாமல் ஃபைட் ஃபுல் ரவுண்ட் போகணுன்றது எல்லாமே கான்ட்ராக்டில் இருக்குது. ஸோ அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு தான் அவங்க ஃபைட்டுக்கே வராங்க. ஸோ உனக்கு இவ்வளோ மில்லியன் தரேன், நீ என்கிட்ட ஃபுல் ரவுண்ட் ஃபைட் பண்ணி தோக்கணும், ஏன்னா நீ ஹார்ட் ஹிட்டிங் பண்ணக்கூடாதுன்றது கண்டிப்பாக ஜேக் பால் வந்து சொல்லி பண்ணது தான் இது. ஓகேங்களா? அந்த மாதிரி அடுத்த ஃபைட்டு கூட ஆந்தனி ஜோஷுவா ஃபைட்டு கூட கடைசி அவர் நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாம், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்ட். ஏன்னா ஆண்டனி ஜோஷுவா எவ்வளோ பவர்ஃபுல்லான பாக்ஸர்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு.
அவர் வந்து இவர் ஈஸியாக முதல் ரவுண்ட்லேயே முடிச்சிருவார். இப்போது அந்த 4 ரவுண்ட்ஸ் போனது கூட அது கூட பெட்டிங் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸுக்கு அதனால் எவ்வளோ லாபம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு. அதில் இவங்களுக்கு கொடுத்த பணன்றது வந்து ஒரு கால்வாசி கூட இல்லை, அவ்வளோ பணம். ஸோ என்னாச்சுன்னா அவர் பியூர் பிஸ்னஸ் மேன். நான் சொல்கிறது அதுதான், அவர் பியூர் பிஸ்னஸ் மேன். அவர் வந்து கண்டிப்பாக ரியல் ஃபைட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அவர் வந்து அவரோட சின்ன உடச்சிருப்பார் ஷுவராக. இந்த ஃபைட் 4-5 ரவுண்டு போகுதுன்னா அது காரணம் என்னென்னா சேம். அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி கான்ட்ராக்டோடு தான் பண்ணுவாங்க. ஜேக் பால்ன்றவர் கான்ட்ராக்டோடு தான். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார். ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரெஸ் மீட் வைக்கிறது, ஓப்பனில் போய் அவங்க வீட்டுக்கே போய் வந்து சேலஞ்ச் பண்ணுறது. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்தியன்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி பண்ணாங்க. நீரஜ் கோயத் கரெக்ட். இப்போ நீரஜ் கோயத் வந்து அங்கே போய் ஜேக் பால் கிட்ட வந்து அவரோட நாட்டுக்கே போய் வந்து அவர்கிட்ட வந்து சவால் விட்டார், நீ என்கிட்ட வந்து சட்டை போடு அப்படின்ட்டு. அவர் இங்கிலீஷில் பேச, இவர் ஹிந்தியில் பேச ஆரம்பித்தார். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அந்த ஃபைட் நடந்துச்சான்னு கேட்டால் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுமா பாக்ஸஸ்லாம்? கண்டிப்பாக. இப்போ என்ன கேட்டால் நான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பழைய மாதிரி இல்லை. ஏன்னா அப்போ வந்து டிவி இல்லை, பெருசாக எதுவுமே வந்து கிடையாது, பொழுதுபோக்குக்குன்னு எதுவுமே இல்லை. அப்போ வந்து நிறைய பேர் வந்து பாக்ஸிங் பார்க்குறதுக்கு ஸ்டேடியத்துக்கு போனாங்க. ஸ்டேடியம் போய் ப்ரோ பாக்ஸிங் அப்பா இவர் அதாவது நான் கேட்ட வரைக்கும் பரம்பரை சண்டை அதெல்லாம் நடக்கும்போது ஒரு பாக்ஸர் தோத்துட்டாருன்னா அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுதுட்டுலாம் போவாங்களாம். ஐயோ எங்கள் பாக்ஸர் தோத்துட்டாருன்றது அவ்வளோ வெறியாகவும் ஜனங்க அவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க அந்த ஃபைட்டில். ஏன்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் நேம் தட்டினீங்கன்னா அவரை பற்றின ஒரு 100 வீடியோ வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பாக்ஸர்ஸை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னும் போது பாக்ஸர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அது தப்பான வழியில் இல்லாமல் நல்ல வழியில். ஓகேங்களா? இப்போ உங்களை மாதிரி ஒரு சேனல், யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸர்ஸையோ இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனு, நான் நிறைய பார்த்தேன். சயின்ஸ் ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசுனீங்க, நீங்கள் அமெரிக்காவை பற்றிலாம் பேசுகிறீங்க. ஓகேங்களா? உங்களோட விஷன் எப்படி இருக்குன்றது. பட் மற்ற யூடியூப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி, இந்த ஆபாசமாக பேசுகிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், இவனெல்லாம் கூட்டின்னு வந்து செலிப்ரிட்டியாக மாற்றுறாங்க. அவங்க ஸ்கூல் காலேஜுக்கெலாம் அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நெகட்டிவான விஷயத்தையே வந்து ஜனங்க முன்னாடி இவ்வளோ பரப்ப முடியும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான அங்கீகாரத்தையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கான விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதை தான் வந்து இந்த பாக்ஸர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சந்துரு, இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ அவர் பேசின சில விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய மில்லியன் லெவல் வியூஸ் வந்து போயின்னு இருந்தது. இப்போ அது வரைக்கும் அந்த பாக்ஸர் யாருக்குன்னா தெரியுமா? அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவருக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தி குத்துறீங்க. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் போகிறாரு, ஒரு ப்ரைவேட் ப்ரொமோஷன் சைன் பண்ணியிருக்காருன்னா அது காரணம் வந்து சோஷியல் மீடியா தான். ஸோ அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது போல் சந்துரு மாதிரி 1000 சந்துரு இருக்காங்க. அவங்களாம் வெளியே காட்டுறதுக்கு ஆள் இல்லை உண்மையாக சொல்லணுன்னா. இப்போ நீங்கள் எடுத்தால் அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு வந்து இப்போ எவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டுருச்சு அவரை. அவர் நல்லா இருக்காரா? இப்போ எனக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பாக்ஸரும் சோஷியல் மீடியாவை கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இது கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நம்ம ஃபைட் பண்ண போகிறோம் ஒரு பாக்ஸர் கூடனா, அதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அவர் தரப்புலேருந்து ஒரு வீடியோ போடுறாருன்னா இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சிங்க, கூடி சீக்கிரம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸு எல்லாருமே பாக்ஸிங் பண்ண வர போகிறாங்க. ஆமாம், ஷுவராக வருவாங்க. அதை யாருலேயும் தடுக்க முடியாது. ஆமாம், அது நடக்கும். அது நடக்கும்போது என்ன ஆகும், எல்லாரோட பார்வையும் பாக்ஸிங் பக்கம் திரும்பும். யார் பாக்ஸிங் போட்டால் எங்களுக்கு ஆளு, ஆனால் பாக்ஸிங் வளர்ந்தது அது போதும் எங்களுக்கு. இதுக்கு அந்த விதை போட்டது ஜேக் பால் தான் நினைக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இன்ஃப்ளூன்சர்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வரல. இது வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. செலிபிரிட்டி பாக்ஸிங் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆக்சுவலி செலிபிரிட்டி பாக்ஸஸ்லாம் வந்து ஃபைட் போட்டிருக்காங்க, பட் வெளியே தெரியல. பட் இனிமே போடும்போது அது கண்டிப்பாக வெளியே தெரியும். ஏன்னா ஜேக் பால், நீங்கள் சொன்ன மாதிரி ஜேக் பால் தான் வந்து இதை வந்து பெருசாக கொண்டு வந்திருக்கார் சொல்லப்போனால். ஏன்னா அது எங்களுக்கு நல்ல விஷயம். பாக்ஸிங்க்கு அது உண்மையாக நல்ல விஷயம். ஏன்னா பாக்ஸிங்கே தெரியாத ஆட்கள் கூட இப்போ பாக்ஸிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஜெக் பால் வந்து பாக்ஸிங் போடுறாரா, அதுவும் மைக் டைசன் கூட போடுறாரா அப்படின்னும்போது அதோட வியூஸ் வந்து நம்மளால் இமேஜினே பண்ண முடியல. நெட்ஃப்ளிக்ஸே கிராஷ் ஆகிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். அதாவது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு இவ்வளோ பெரிய கேமை வந்து இவ்வளோ ஆடியன்ஸ் கிட்ட வந்து சேர்த்துட்டாங்கன்னும் போது அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ ஜேக் பால் மாரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸர் யூடியூபர்ஸ்லாம் கண்டிப்பாக சண்டை போட்டாங்கன்னா இன்னும் பாக்ஸிங்கான வரவேற்பு அதிகமாக தான் ஆகும். அது ஹைப் வந்து கண்டிப்பாக குறையாது. நாளைக்கு நீங்களே ஃபைட் பண்ணால் கூட ஹைப் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மிலாம் ஆகாது. இருக்கிறதுல பெஸ்ட்டு ஃபீலிங்காக தான். நம்ம சும்மா வாயில் பேசலாம் என்ன வேணால், 2 பேரும் மோதி பார்த்து யார் வீரன்னு பார்த்துறது பெஸ்ட்டு ஃபீலிங். அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாக்ஸிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லை டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்மளோட கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேடியம்ஸ் நிறைய வந்து பாக்ஸிங் ரிங்ஸ் வந்து இப்போ பார்க்க முடியுது சென்னையில். நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன சொல்கிறது, ஆல்ரெடி சில இடத்துல மட்டும் தான் ரிங் இருக்கும். ஃபஸ்ட்லாம் பாக்ஸிங் ரிங்குன்னா நெரு ஸ்டேடியம் போனோம். ஒய்எம்சியில் ஒரு பழைய ரிங் இருந்தது, அது பராமரிப்புலாம் வந்து இப்போ பராமரிச்சிருக்காங்க. நெரு ஸ்டேடியத்தில் ரிங் இருக்கும் கண்டிப்பாக. மற்றபடி ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் பாக்ஸிங் ரிங் இருக்கும். பாக்ஸிங் ரிங்கிறதே நிறைய பாக்ஸர்ஸுக்கு கனவு தான். இப்போ எனக்கும் வந்து நான் பாக்ஸிங் பண்ணுற டைமில் பாக்ஸிங் ரிங்கிறது ஒரு கனவு. ஏன்னா எங்கேயுமே பாக்ஸிங் ரிங் இருக்காது. நம்ம எஸ்டிஏடி போனால் மட்டும்தான் அது இருக்கும். நெரு ஸ்டேடியத்தில் ரிங் இருக்கும். அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா தான் பண்ண முடியும். மீது எங்கேயுமே ரிங் இருக்காது. ஆனால் இப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் பாக்ஸிங் ரிங் இருக்குது. இப்போ எங்கள் ஆர்கே நகரில் பாக்ஸிங் ரிங் பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது 2 ரிங்கோட. ஸோ இப்போ கோபாலபுரம் ஏகப்பட்ட இடத்துல, சிந்தாதிரிப்பேட் எல்லா இடத்துலையும் பாக்ஸிங் ரிங் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க பாக்ஸர்ஸுக்கு, அமெச்சூர் பாக்ஸர்ஸ் எல்லாத்துக்கும். என்னோட சின்ன வேண்டுகோள் என்னென்னா, ஒரு அமெச்சூர் பாக்ஸிங்க்கு பண்ணுறதுன்ட்டு இல்லை, ஒரு ப்ரோ பாக்ஸிங்க்குன்னு தனியாக ஒரு அரினா அமைக்கணும். ஸோ ப்ரோ பாக்ஸிங்க்கும் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து, அதாவது அதை கொடுக்கணுன்னு நான் சொல்ல வரல, ஒரு இதே போல் ஒரு கேலரியோ இல்லை இதே போல் ஒரு அரினாவோ அமைச்சு ப்ரோ பாக்ஸிங் யூஸுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்குது. அப்படி பண்ணால் இன்னும் வந்து ப்ரோ பாக்ஸிங் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா அமெச்சூர் ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டுருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்குது, நல்லாவே பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ப்ரோவுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரோவை பற்றின புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்குமே நான் வந்து நம்புகிறேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பாக்ஸிங் பயங்கரமாக டெவலப் ஆக போகுதுன்னு. ஏன்னா அமெரிக்காவில் எது நடந்தாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இங்கே வரும். கண்டிப்பாக இது பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். நானே தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவேன், எல்லாம் பசங்களாம் வந்து சிலம்பம் கிளாஸ்லாம் போயிட்டுருக்காங்க, இது பாக்ஸிங் சேருங்க, அது பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்னு. அந்த மாதிரி பாக்ஸிங்கை ஒரு கெரியராக எடுத்து பண்ண முடியுமா? ஒரு ஃப்யூச்சர் பசங்க வந்து பாக்ஸிங்கை கெரியராக எடுத்து பண்ண முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் ப்ரோ பாக்ஸிங் பண்ணுறதே அதுதானே. இப்போது நாங்கள் பாக்ஸிங்கை கெரியராக எடுத்துக்கணும் மட்டும்தான் ப்ரோ பாக்ஸிங். ஏன்னா ப்ரோ பாக்ஸிங்கிறது தமிழில் என்னது, தொழில்முறை குத்துச்சண்டை போட்டி. அது ஒரு தொழிலை சொல்லப்போனால் அது ஒரு ஜாப். பாக்ஸிங் பண்ணுறது தான் உங்கள் ஜாப்பு. அந்த ஜாப் மூலயமா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதுக்கான சரியான வழி ப்ரோ பாக்ஸிங் தான். ஓகேங்களா? இப்போ ஏன்னா அமெச்சூர் பாக்ஸிங்கில் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்ஸு, மெடல்ஸ், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், ஜாப் எல்லாமே கிடைக்கும். கரெக்ட் தான். ஓகே, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமெச்சூர் பண்ணுறது நல்லது, அதில் ஜாப்லாம் கிடைக்காத வாய்ப்புகள் உண்டு, நல்லது தான். பட் எல்லாராலையும் அதை வந்து பண்ணுற முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படி? ஏன்னா ஒரு வெயிட் கேட்டகரிக்கு ஒரு சாம்பியன் தான் இருப்பாங்க. அவங்க எங்கேயும் ஸ்டேட் வின் பண்ணணும், நேஷ்னல் மெடல் பண்ணணும், நேஷ்னல் சீனியர் நேஷ்னல் மெடல் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடையாது. சப்போஸ் அங்கே போய் இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. நிறைய பாக்ஸர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாக்ஸர்ஸ் பெரிய பெரிய சாம்பியன்ஸ், இப்போ நம்ம இந்தியாவிலே இருக்காங்க சாம்பியன்ஸ். நான் சொல்லியிருக்கேன், ப்ரோ பாக்ஸிங் சாம்பியன்ஸ், 3 பெல்ட் வச்சுருக்க பாக்ஸர், 4 பெல்ட் வச்சுருக்க பாக்ஸர்ஸ், இவங்கெல்லாம் அமெச்சூர் நேஷ்னல்ஸில் போய் லாஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸை நாக் அவுட் பண்ணுறவங்க, அவங்க போய் ஈஸியாக போய் நேஷ்னல்ஸ் லாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே பாலிடிக்ஸ். இவங்க நல்லா தான் பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்க லாஸ் பண்ண வச்சுட்டாங்க, அவங்க ஒன் சைட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வரும். இதெல்லாம் மீறி ஒருத்தன் வேலை வாங்குறதுன்றதுக்குல்ல, அது பயங்கர கஷ்டம். ஏன்னா இத்தனை வருஷத்தில் எத்தனை ஜாப் வந்திருக்குன்றது கைவிட்டு நீலாம் 2 3 அவ்வளோதான் தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் ப்ரோ பாக்ஸிங் அப்படி இல்லை. உங்களுக்கு நான் எத்தனை பேர் வேணால் சொல்லுவேன், இப்போது ஃபைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுகிற அவ்வளோ பேர் எனக்கு தெரியும். அத்தனை பாக்ஸஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? பணத்துக்கு, பணம் சம்பாதிக்கணும். ஓகே, அதுக்காக தான் பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகணும். அது உங்களுக்கு பாக்ஸிங்கே கொடுக்குதில்ல. இப்போ ப்ரோ பாக்ஸிங் அதை கொடுக்குது. உங்களுக்கான மணி கொடுத்தது, உங்களுக்கான ஃபேம், உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணணும்.
ஏன்னா எனக்கு தெரிஞ்சே ஒரு 3 பாக்ஸர், இப்போ என்னோடய பாக்ஸர் சிங்கப்பூரில் ட்ரெயின் பண்ணுறாரு, தாய்லாந்தில் ட்ரெயின் பண்ணுறாரு, லண்டனில் இருக்கார், ஓகேங்களா, அங்கே ஸ்டே பண்ணுறாரு, தாய்லாந்தில் ஸ்டே பண்ணுறாரு, சென்னைக்கும் இருக்கார். இப்போ அவரோட லைஃப் ஸ்டைலில் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட பாக்ஸர் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் லைஃப் ஸ்டைலில் வந்து ப்ரோ பாக்ஸிங் மாற்றிருக்கா இல்லையா? மாற்றிருச்சு. இதே போல் நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து பேரோடு கூட சொல்லலாம். இப்போ சந்துரு ஆகட்டும், சபரி ஆகட்டும், இவங்க எல்லோரும் வந்து அந்த பாக்ஸிங் மூலயமா தான் அவங்க வந்து லைஃப் செட்டில் ஆகிருக்காங்க கன்ஃபார்மாக, ஓகேங்களா. அதாவது இவங்க நார்மலாக ஒரு ஜாப்பில் ஏர்ன் பண்ணுறத விட அதிகமாக காசு சம்பாதிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் அதை வந்து ப்ரோ பாக்ஸிங் ஈஸியாக கொடுக்குது உங்களுக்கு. இப்போ பாக்ஸஸ்லாம் எவ்வளோ வரைக்கும் சம்பாதிக்க முடியும்? நம்ம இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? இப்போ நார்மல் இப்போ புதுசாக வர பாக்ஸஸ் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? ஒரு எலிட் லெவல் போகிற பாக்ஸஸ்லாம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? ஓகே, இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போது ரேங்க் பேசிஸ் தான். இப்போ ப்ரோ பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸர் ஃபைட் பண்ணுறாரு, அவரோட ரேங்க் என்னவாக இருக்குது, இந்தியா லெவலில் அவர் என்னவாக இருக்கார், ஸ்டார், அதாவது ஸ்டார் கணக்கு சொல்லுவாங்க பாக்ஸருக்குள்ள. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார் தான். என்னென்னா ஃபஸ்ட் இந்தியா நம்பர் 1ல் இருக்கிற ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் 1.5 ஸ்டார் அப்படி இருப்பாங்க. அது கீழே இருக்கவங்க 1 ஸ்டார் 1/2 ஸ்டார். இந்த மாதிரி இந்த ஸ்டார் வச்சு தான் வந்து பாக்ஸர்ஸை வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுக்கு மேட்ச் கூடுவாங்க, இன்டர்நேஷ்னல் மேட்ச். இப்போ இந்த பாக்ஸர் 1 ஸ்டார் இருக்காரா, ஓகே, அவருக்கு ஒரு 1 lakh நாங்கள் மணி தரோம். இவர் வந்து 4 ரவுண்ட் ஃபைட் பண்ண சொல்லுங்கள், 6 ரவுண்ட் ஃபைட் பண்ண சொல்லுங்கள். இல்லையா WBC சாம்பியன்ஷிப், WBA சாம்பியன் பெல்ட்டு ஃபைட் இருக்குது, வந்து போட சொல்லுங்கள், 2 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ப்ரொமோட்டராக என்னை வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து. அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸர் அதுக்கு தகுதியானவரான்னு பார்க்கணும். உங்களை யார் காண்டாக்ட் பண்ணுவோம்? அந்த ப்ரொமோட்டர் அந்த மேட்ச் நடத்த. இப்போ வேறு நாட்டில் இருக்க, இப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ப்ரொமோட்டர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கஜகஸ்தானில் ஒரு ப்ரொமோட்டர் இருக்கார். அந்த ப்ரொமோட்டர் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. சேம் இதே பாக்ஸர்க்கில், இந்த பாக்ஸர்க்கில் என்னோடய ரெக்கார்ட் இருக்கும். ஸோ என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பாக்ஸர்ஸை கேட்பாங்க, இவங்க உங்கள் பாக்ஸர் தானே, இவங்களுக்கு நான் $2000 தரேன், இவங்க இந்த ஃபைட் 6 ரவுண்ட் போடணும், உங்கள் பாக்ஸர் ரெடியான்னு கேட்கும். நம்ம ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான கான்ட்ராக்ட்ஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நம்ம வந்து அந்த பாக்ஸரை இன்டர்நேஷ்னல் கொண்டு போகிறோம், சண்டை போட வைக்கிறோம், அவருக்கான மணியை நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்போது நார்மலாக ஃபஸ்ட்டு வராங்க, ஒரு பாக்ஸர் உள்ளே வராருன்னா ஃபஸ்ட்டு ஏற்றமே அந்த பாக்ஸருக்கு காசு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா ஒரு டெபியூட் ஃபைட் இருக்குது, அவருக்கான ரேங்கே வந்து ஓப்பனாக இருக்காது. அவர் வேர்ல்ட் ரேங்கிங்கில் எத்தனாவது இருக்காருன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. அவர் அந்த ஃபைட்டை போட்டு வின் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரேங்க் வந்து இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலோ இல்லை பாக்ஸருக்கு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இந்தியா நம்பர் 9, இந்தியா நம்பர் 17, இந்தியா நம்பர் 19 கொடுப்பாங்க வச்சுங்க. ரேங்க் பேசிஸ் தான் எங்கள் ஃபைட்டு. இப்போது ஒரு பாக்ஸர் வந்து டாப் 5ல் இருக்கார், ஓகேங்களா, அந்த பாக்ஸர் கூட இன்னொரு பாக்ஸர் சண்டை போட போகிறாருன்னா அந்த 2 பாக்ஸருக்கும் நம்ம பைசா கொடுக்கணும். ப்ரொமோட்டராக அந்த வேலை வந்து நம்மளது தான். இப்போது இந்த பாக்ஸருக்கு ஒரு 10,000 ரூபா தரோம் அப்படின்னா அந்த பாக்ஸர் ஒரு 10,000. அப்படி இல்லையா, வின்னருக்கு 15,000, லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10,000. இந்த மாதிரி வந்து மினிமம் அமௌண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங்காக வர்ற பாக்ஸஸ் வந்து மினிமம் அமௌண்ட்ஸ் தான் கிடைக்கும். எப்படி சொல்லணும், டெபியூட் பாக்ஸருக்கு பணம் கண்டிப்பாக நிறைய பேர் தர மாட்டாங்க, மேக்ஸிமம் தர்றதில்ல. ஒரு 3,000 5,000 முடிச்சுப்பாங்க. அதே வந்து கொஞ்சம் ரேங்க் உங்களுக்கு பில்ட் ஆகல 10 15 20 50,000 வரைக்கும் ப்ரைஸ் மணி தர்ற மாதிரி இப்போ ஃபைட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ ஏப்ரல் வந்து ஒரு பாக்ஸருக்கு 50,000 ஃபைட் போடுற, லாஸ் பண்ணுறீங்க, வின் பண்ணுறீங்க, ஆனால் 50,000 வந்து ப்ரைஸ் மணி தர்ற அளவுக்கு ப்ரோ பாக்ஸிங்கில் ஸ்கோப் இருக்குது. நார்மலாகவே எல்லா பாக்ஸருக்கும் ப்ரைஸ் மணி கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுங்க. மினிமம்க்கு மினிமம் அமௌண்ட் நார்மல் பாக்ஸஸ், பட் நல்ல ரேங்க்கில் இருக்க பாக்ஸஸ்க்கு நல்ல ஹை லெவல் மணி வந்து ப்ரோ பாக்ஸிங்கில் கிடைக்கும். இப்போ இந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க? ஸ்பான்சர்ஸ் இருக்குமா, அவங்களுக்கு என்ன லாபம் இதில்? இல்லை, ப்ரொமோட்டர்ஸ் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸும் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது தான், ஒரு பாக்ஸரை மேனேஜ் பண்ணுறவங்க தான் ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போது நான் இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் இருக்கேன்னா எனக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ இந்தியன் பாக்ஸிங் கவுன்சில், நான் ப்ளஸ் பாக்ஸர் 3 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டில் வந்து இது போல் இந்த பாக்ஸர் எனக்கு ஃபைட் பண்ணுறாரு, இந்த பாக்ஸர் எனக்கு 3 இயர்ஸ் ஃபைட் பண்ணணும், அந்த 3 இயர்ஸில் நான் அந்த பாக்ஸருக்கு இத்தனை ஃபைட் கொடுப்பேன், அதில் வந்து அந்த பாக்ஸரோட ப்ரைஸ் மணியில் எனக்கு 20% கிடைக்கும். இப்போது ஒரு பாக்ஸர் வந்து 1 lakh 1.5 lakh சம்பாதிக்க நம்மளுக்கு ஒரு 20,000 கமிஷன் பேசிஸ். அதாவது ப்ரோ பாக்ஸிங்க்கான மெயினே வந்து இதுதான். இப்போது மேவெதருக்கோ மைக் டைசனுக்கோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு மேனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த மேனேஜர் தான் அவங்களுக்கான எல்லாத்தையும் டீல் பண்ணுவாங்க. அந்த மேனேஜர் தான் பேசுவாங்க. இப்போது ஓகே, இந்த ஃபைட்டுக்கு வந்து நீ 100 million தரியா, ஓகே நான் அந்த ஃபைட் சைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு மேவெதர், ஜேக் பால்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க.
ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் மேனேஜர் அவங்களுக்குலாம் இதே தான். இப்போது ப்ரொமோட்டர்ன்றவர் மேட்ச் நடத்துகிறவர். இப்போ நான் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துகிறேன். அந்த ஈவெண்ட் வந்து நான் வந்து வெளிலேருந்து ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறேன். ஏன்னா அந்த பாக்ஸிங்கோட க்யூரியாசிட்டி, அந்த பாக்ஸிங்கை நம்ம எப்படி பிராண்டிங் பண்ணுறோம். ப்ரொமோட்டரோட வேலையை வந்து மேட்ச் பண்ணுறத மட்டும் இல்லாத பிராண்டிங்னா இப்போ நீங்கள் உங்களோட லோகோ இருக்குது, அந்த லோகோ வந்து எங்கள் பாக்ஸரோட ட்ரெஸ்ஸில் போடுறது, எங்கள் பாக்ஸர் ஷார்ட்ஸில் போடுறது, வேல் லெவல்லே அதான் நடக்கும். இப்போ ஒரு ப்ரொமோஷன் மேட்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்பான்சர்ஸோட லோகோ வந்து பாக்ஸரோட ஷார்ட்ஸில், பாக்ஸரோட அப்பரில், பாக்ஸரோட க்ளவுஸில் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. எதுக்குன்னா நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ரீச் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து ப்ரொமோட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து பைசா பண்ணுறதுன்றது ப்ரொமோஷன்ஸுக்கு வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் கிட்டேருந்து தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கணும், பாக்ஸர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடாது. ஆக்சுவலி ப்ரோ பாக்ஸிங்னால நம்ம பாக்ஸர்கிட்ட பணம் வாங்கக்கூடாது, பாக்ஸருக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட ஸ்பான்சர் வாங்கி நம்ம பணம் கொடுக்குறோம். அதன் மூலயமா அந்த பாக்ஸரோட ரேங்கை வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம். பில்ட் பண்ண பாக்ஸர் நம்மக்கிட்ட ஆல்ரெடி சைன் பண்ண பாக்ஸராக இருப்பாங்க. சைன் பண்ண பாக்ஸர்கிட்டேருந்து நம்ம வந்து கமிஷன் வாங்கிக்கிறோம். ஸோ ஒரு ஃபைட் போகிறாங்க அப்படின்னா அவங்க 80%, நம்ம 20% அப்படின்னு வந்து மாற்றிப்பாங்க. இதுதான் ரூல். பல வருஷமாக வந்து ப்ரோ பாக்ஸிங்கில் இதுதான் ரூல். ஒரு பாக்ஸருக்கு வந்து டெவலப் ஆகுறாரு, அந்த பாக்ஸர் வந்து மணி அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னா அதே மணியை வந்து அதில் ஒரு சின்ன பங்கை வந்து ப்ரமோட்டர் வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அது கான்ட்ராக்டில் இருக்குது. எதுவுமே வந்து இங்கே மூடி மறைச்சி செய்கிற விஷயமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ யார் வந்து கரெக்டான கான்ட்ராக்டு, யார் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா நிறைய பாக்ஸர்கள் வந்து இது போல் பொய்யான கான்ட்ராக்டால் ஏமாற்றப்படுறாங்க. எங்கள் பாக்ஸரே அது போல் ஏமாற்றப்பட்டார்கள். அவ்வளோதான். இப்போ பாக்ஸிங்கில் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இந்தியா ஸ்போர்ட்ஸே வந்து மற்ற நேஷ்னல் கூடலாம் கம்பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இந்தியாவில் ஃபுட்பால்லாம் வந்து நடக்கிறதே இல்லை, ரொம்ப தரமட்டத்தில் இருக்குது. அந்த மாதிரி பாக்ஸிங்கும் இன்னும் டெவலப் ஆக வேண்டியது நிறையா இருக்குது. நீங்கள் கூட சொன்னீங்க அமெச்சரில் ஃபிக்ஸிங்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. பாலிடிக்ஸ் இருக்கா? எந்த மாதிரிலாம் செட்டிங் பண்ணுறதா, எந்த மாதிரிலாம் நடக்கும் பாலிடிக்ஸ்? இல்லை, இப்போ அமெச்சூர் பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அமெச்சூர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து 2-3 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. இவங்க ஒரு மேட்ச் நடத்தினா நாங்கள் ஒரு மேட்ச் நடத்துவோம், இவங்க ஒரு டீம் நேஷ்னல் கூட்டு போனால் நாங்கள் ஒரு டீம் நேஷ்னல் கூட்டு போவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா பாக்ஸர்ஸோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகுது. அவங்க எங்கே சண்டை போடுறதுன்னு குழம்புறாங்க. வருஷத்துக்கு 2 ஃபைட் நடக்குது, அது இல்லாமல் இன்னும் 2 ஃபைட் நடக்குதுன்னும் போது பாக்ஸர்ஸ் தான் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறேன்னு போய் எல்லா இடத்துலையும் சண்டை போட போகிறாங்க. ஆனால் இங்கே போனால் நீ இங்கே போய் சண்டை போடக்கூடாது, இங்கே ஃபைட் பண்ணால் உன்னை வந்து பேன் பண்ணுவோன்னு சொல்லும்போது அந்த பாலிடிக்ஸ் வந்து இன்னுமே வந்து எல்லா பாக்ஸரும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அமெச்சூரில் கண்டிப்பாக அந்த பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கு வந்து அவங்களே கூடி முடிவை தான் உண்டு. நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா அது அமெச்சூர் பாலிடிக்ஸில் நம்மளுக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது உடன்பாடு இல்லை. பட் ப்ரோவில் வந்து பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ப்ராப்பராக சில பேர்கள் வந்து செய்கிற வேலைகள் வந்து நிறைய பாக்ஸரோட லைஃபே காலி பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ப்ரோவில் செட்டிங்லாம் பண்ணுவாங்களா? மேட்ச் செட்டிங் கண்டிப்பாக. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் ஓரளவுக்கு ஓகே. நம்ம சவுத்தில் தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட சவுத்தில் மேக்ஸிமம் ஓகே தான் கொஞ்சம். ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் ஃபைட்ஸ் தான் கொடுக்குறது பாக்ஸர்ஸுக்கு. நீங்கள் நார்த் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய, அதாவது உங்களுக்கே தெரியும், ஃபைட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இவர் தான் வின் பண்ண போகிறாருன்னு. ஸோ ஒரு பெரிய சாம்பியன் ஒரு சாதாரண பாக்ஸர்கிட்ட விட்டு பெரிய பாக்ஸர் வந்து அவர் நாக் அவுட் பண்ணுறாரு, அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அது ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுமாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா அவர் ஒரு வடக்கு நண்பர் வச்சிங்க, ஒரு ஹரியானா சைட் பாக்ஸர். ஸோ அந்த பாக்ஸர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சைனா விசஸ் இந்தியா அப்படின்ட்டு ஒரு பெரிய விளம்பரம் பண்ணியிருக்காரு. பண்ணி அந்த பாக்ஸர் வந்து சைனா பாக்ஸர் அகெயின்ஸ்ட்னு சொல்லிவிட்டு நேபாளிலேருந்து ஒரு பாக்ஸரை கொண்டு வந்து அவர் வந்து சைனா ஃப்ளாகை பிடிக்க வச்சு ரிங்கில் ஏற்றி அவர் சைனா பாக்ஸர் நம்ப வச்சு சண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சண்டை போட்டு நீ செகண்ட் ரவுண்டில் நாக் அவுட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தை பாக்ஸர்கிட்ட சொல்லாமல் வந்திருக்காங்க போல். அந்த பாக்ஸர் இவரை ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக அடித்து செகண்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டேஜிலேயே வந்து கத்தி ஒரு ஃபைட்டை நிற்க வச்சுருக்காங்க. இது நடந்திருக்கு. மேட்ச் ஃபிக்ஸிங், ஓப்பனாக மேட்ச் ஃபிக்ஸிங், அதுவும் சைனாக்காரர்னு சொல்லி நேபாள்காரரை கூப்பிட்டு வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸிங்காக நார்த்தில் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் வந்து சில ஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ரிசல்ட் சொல்லிடுவீங்க. ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஜெயிப்பான். ஏன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதான் ரிசல்ட்டுன்னு.
அது போல் விஷயத்தில் இப்போது முக்கியமான பிரச்சனைனா அதுதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், பேர் சொல்ல விரும்பல, நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மேட்ச் ஒன்று நடந்தது. அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ப்ரொமோஷன் கூட சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபைட் நடத்தினாங்க. அந்த ஃபைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சில பாக்ஸர்ஸ் போய் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெச்சூரில் நல்ல பாக்ஸர்ஸ், நல்லா ஃபைட் பண்ணுற பாக்ஸர்ஸ். அதில் ஒரு பாக்ஸர் வந்து ஒரு பேண்டம் அந்த வெயிட்டில் வந்து சண்டை போட்டார். அந்த பாக்ஸர் வந்து என்னாச்சுன்னா, இங்கே நல்ல ஃபைட்டர், அவர் ஸ்டேட் லெவலில் ஒரு சூப்பர் பாக்ஸரு. அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு அன்பீட்டன் பாக்ஸர், அதாவது இந்தியா நம்பர் 1 பாக்ஸர் மேலே அவரை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க. அதுவும் எப்படின்னா, அவர் ஃபைட்டுக்கு ஒத்துக்கினது வேறு ஃபைட்டர் மேலே. அந்த ஃபைட்டருக்கு பதில் லாஸ்ட் டைமில் அவர் ஃபைட்டரை சேஞ்ச் பண்ணி ஒரு இந்தியா நம்பர் 1 பாக்ஸர், நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸரை விட்டு அந்த பாக்ஸர் ஸ்டேஜில் செகண்ட் ரவுண்டில் அடிபட்டு விழுந்து ஒரு 45 மினிட்ஸ் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பாக்ஸர் தமிழ்நாடு பாக்ஸருக்கு மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து குறி வச்சு நிறைய பேர் வந்து தமிழ்நாடு பாக்ஸரை டார்கெட் பண்ணி நான் சொல்கிற அந்த ப்ரொமோஷன்லேருந்து நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பாக்ஸர்ஸை வாண்டடாக காண்டாக்ட் பண்ணி, நான் வந்து 7,000 தரேன் இந்த ஃபைட்டுக்கு, ஃபஸ்ட்டு ஃபைட் டெபியூட் ஃபைட்டுக்கே நான் உனக்கு காசு தரேன், 7,000 தரேன், நீ வந்து ஃபைட் பண்ணு. பாக்ஸரை பற்றி எந்த டீட்டெயிலும் சொல்கிறதில்ல. ஸோ பாக்ஸர் இவர் தான் அப்படின்றது வந்து சொல்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம்னா புரிதல் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது வந்து பாக்ஸருக்குன்னு அந்த வெப்சைட் சொன்னேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த பாக்ஸர் யார் உங்கள் ஆப்போனண்ட்டுன்னு அவரோட ரெக்கார்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். அந்த புரிதல் இல்லாதனால இந்த அமெச்சூர்லேருந்து புதுசாக போகிற அந்த பசங்களை, அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அமெச்சூர்லேருந்து போயிருப்பாங்க, பாக்ஸிங் தெரியும், ஆனால் இது உள்ளே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஓகே சொல்லிட்டு போய் ஒத்துக்கிட்டு போய் இந்த ஒரு 7,000க்கு ஆசைப்பட்டு அந்த பாக்ஸர் வந்து இன்ஜுரி ஆகி 45 மினிட்ஸ் அவர் வந்து கண் முழிக்கல, கண்ணே திறக்கல அவர். அதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சு எழுந்து என் ஃபைட் முடிஞ்சிச்சான்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த நிலமையில் வந்து ஒரு பாக்ஸரை வந்து கொண்டு போய் வாண்டடாக காலி பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பாக்ஸர்ஸை கொண்டு போய் நிறைய பேரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 1 இயர் பிஃபோர் கூட ஒரு பாக்ஸரு ஒரு போலீஸில் இருக்கார், போலீஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கின ஒரு பாக்ஸர், நல்ல பாக்ஸரு, அவரை கொண்டு போயிட்டு 3rd ரவுண்டில் நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவர் இங்கே வந்து ஒரு மெடல் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கின ஆள், அவரை ஈஸியாக பண்ணிட்டாங்க நாக் அவுட்டு. இப்போ ஸ்கேம்ன்றது வெறும் பணத்தை குத்து ஏமாத்துறதில்ல. இப்போ அந்த ஒரு ஃபைட்டில் அந்த பாக்ஸரோட கெரியரை காலி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாக்ஸர் திரும்ப ஃபைட் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு இன்ஜுரி ஆகிட்டார் அவர் வந்து எந்த புரிதலும். ஏன்னா நீங்கள் அமெச்சூர் வந்து நம்ம 3 ரவுண்ட்ஸ் தான் சண்டை போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலராக ஃபைட்ஸ் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா சேஃப்டியும் இருக்கும். நீங்கள் வந்து பஞ்ச் இப்படி தான் அடிக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரூல் இருக்குது. பட் ப்ரோவில் நீங்கள் பஞ்ச் இப்படி தான் அடிக்கணும் ரூல் கிடையாது. நீங்கள் ஓப்பன் ஹேண்ட் பஞ்ச் கூட அடிக்க வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கு தலைக்கு பின்னாடி அடிக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க போகும்போது அந்த அட்மாஸ்பியரே வேறு. ஏன்னா நாங்கள் ப்ரோ பாக்ஸிங்கில் என்ன பண்ணுவோம், ஃபைட்டுக்கு முன்னாடி ஃபேஸ் ஆஃப்னு ஒன்று பண்ணுவோம். ஃபேஸ் ஆஃப்னா பாக்ஸர்ஸ் உங்களுக்கு தெரியும், பாக்ஸர்ஸ் 2 பேரும் நிற்க வச்சு அவங்கள பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறது, அவங்கள பற்றி சொல்கிறது, அவங்க நாளைக்கு சண்டை போட அப்புறம் அறிவிக்கிறது, இது வைக்கிறது. அதுக்கப்புறம் பாக்ஸிங்கில் ரிங் வாக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஃபைட்டுக்கு முன்னாடி நடந்து வர்றது, சியர் கேர்ள்ஸோடு வர்றது, மேலே இந்த அட்மாஸ்பியரு, லைட்டிங், இது எல்லாத்தையும் பார்த்தோன்னோ அந்த பிரம்மாண்டத்தெலாம் பார்த்தோன்னா நம்ம பாக்ஸர்ஸ்க்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுற பாக்ஸரோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு இந்தியா நம்பர் 1 இருக்க ஒரு பாக்ஸருக்கும் டெபியூ போடுற ஒரு பாக்ஸருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அதை பார்த்தோன்னா அவங்க வந்து மன ரீதியாகவே அவங்க வந்து பயத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ பயப்படும்போது அவங்களோட ரியல் கேம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு பாக்ஸரை அவனை ஈக்குவலான ஆப்போனண்ட் கிட்ட விடுறது தான் மேட்ச் மேக்கிங். நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் வந்து, நான் சும்மா சொல்கிறேனே, இப்போ ஒரு பாக்ஸர் மைக் டைசனையும் ஒரு பாக்ஸர் ஒரு அமெச்சூரில் இருக்க ஒரு சாதாரண பாக்ஸரையும் கொண்டு போய் ஃபைட் விட்டால் அந்த ஃபைட் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி தான் இருந்தது ஃபைட். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அது வந்து நிறைய பண்ணுறாங்க. அது ஏன் பர்டிகுலராக அப்படி வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய தமிழ்நாடு பாக்ஸர்ஸில் குறி வைக்கப்பட்டிருக்காங்க, சொல்லப்போனால் அதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்ஸிங் இந்தியாவில் வந்து ஃப்யூச்சரே இல்லை, ப்ரோ பாக்ஸிங் இந்தியாவில் ஃப்யூச்சரே கிடையாது, ப்ரோ பாக்ஸிங் வந்து ஸ்கோப்பே கிடையாது இந்தியாவில், யாருமே வந்து ஸ்கோப் இல்லை, யாருமே வந்து போகாதீங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்க பக்கத்துலேயே வந்து நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க சாதிச்சவங்க.
சபரி ஜே ஆகட்டும், நம்ம ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பெல்ட் டைட்டில் ஹோல்டர்ஸு. கார்த்திக் சதீஷாக இருக்கட்டும், சந்துருவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து டைட்டில் ஹோல்டர், டைட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கான மணி அவங்க வாங்குகிறாங்க, அதுக்கான பணத்தை அவங்க பெற்றிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்தியா லெவலில் அவங்க வந்து ஒரு இந்தியாவோட முகமாக அவங்க தெரியுறாங்க வெளியே. இப்போது நீங்கள் ஸ்கோப் இல்லைனா இப்போ நீரஜ் கோயத் ஏங்க இப்போது ஜேக்பால் வரைக்கும் போகிறாரு. நீரஜ் கோயத் வந்து ஒரு இந்தியன் பாக்ஸர் தான், அவர் எப்படிங்க ஜேக்பால் வரைக்கும் போகிறாரு? ஸ்கோப் இல்லாமல் ஜேக்பால் வரைக்கும் போனார். இல்லை அவருக்கு ஃப்யூச்சர் இல்லையா பாக்ஸிங்கில்? அவர் எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாரு? ஃபைசர்னு ஒரு பாக்ஸர் இருக்கார், இப்போ துபாயில் செட்டில் ஆகிருக்காரு, இந்தியன் பாக்ஸர். ஒரு ஃபைட்டுக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாரு. உங்களுக்கு சாதாரணமாக வந்துடாதில்ல. இப்போ ஃப்யூச்சர் இல்லை, ஸ்கோப் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களோட இயலாமையை தான் காட்டுது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் நல்லா ஒருத்தன் பசியில் உங்கள் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கான், அவன் முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு நல்லா நீங்கள் குப்பையில் கொட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏங்க முதல்ல அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்கிட்டேங்க, முதல்ல சான்ஸ் கிடச்சி அதில் போய் அவங்க அனுபவிச்சுட்டு அவங்க சொல்லிட்டோம், ஒன்றும் இல்லைப்பா எனக்கு நான் வந்து உண்மையான திறமையோட போனேன், எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு ட்ரை பண்ணிட்டோம். அவன் ட்ரை பண்ணவே விடாமல் நீங்கள் வந்து போகாதீங்க, யாரும் போகாதீங்க ப்ரோ பாக்ஸிங், உங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொன்னால் அது என்னங்க நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன், இப்போ ஒரு எங்கேயோ ஒரு வீரடிப்பட்டி ஒரு கிராமம் புதுக்கோட்டையில் இருக்க ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு பையன், ஒரு விவசாய பையன், அவன் வந்து ஒரு ஸ்டேட் மெடல் கூட அவன் பண்ண முடியல அவனால், ஓகேங்களா? பட் யூனிவர்சிட்டியெல்லாம் விளையாடி இருக்கார், ஒரு நல்ல பாக்ஸர். அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸர் போய் 1 லட்ச ரூபா பணம் வாங்குறான்றது அது அவருக்கு வளர்ச்சியாக இல்லையா? அவர் மூலமா அது அவரோட லைஃப் ஸ்டைல் மாறுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக போகிற போக்கில் 19 சொல்லிட்டு போயிடுதுங்க. அது அவங்கவுங்க அனுபவிக்க தான் தெரியும். உங்கள் பக்கத்தில் எக்ஸாம்பிள் இருக்காங்க, அவங்கள பாருங்கள், அவங்கள பார்த்து ஓகே இவங்க இவ்வளோ முன்னேறிக்காங்களேன்னு அவங்கள நம்ம முன்னேற நினைக்கலாம் கூட பரவாயில்ல, மற்றவங்களாவது முன்னேற நினைக்கலாங்க. நீங்கள் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அது மட்டும் இன்னொரு பரவலான ஸ்பீச் ஒன்று இருக்குது ப்ரோ பாக்ஸிங்கை பற்றி. ப்ரோ பாக்ஸிங் போடுறவங்களாம் வந்து காசுக்காக சண்டை போடுறாங்க, நாட்டுக்காக சண்டை போடணுன்னா அமைச்சர் போடணும், தப்பே இல்லை, ஓகே நல்ல விஷயம், நாட்டுக்காக சண்டை போடுங்க, எந்த தப்பும் கிடையாது. இப்போ விஜேந்தர் சிங் நாட்டு போட்டுரு இல்லையா? விஜேந்தர் சிங் நாட்டுக்காக சண்டை போட்டது இல்லைங்களா? விஜேந்தர் சிங் ப்ரோ பாக்ஸர், நிஷாந்த் தேவ் ப்ரோ பாக்ஸர், கரெக்டாக? இப்போ இவங்களாம் நாட்டு போட்டுருலன்னு சொல்ல வரீங்களா? இவங்க நாட்டுக்காக சண்டை போடலையா? ஏதோ ஒரு மூலையில் இந்தியன் ஃப்ளாகை தூக்கி நிறுத்தினாலும் எங்களுக்கும் நாட்டுப்பற்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இந்தியன் பாக்ஸராக ஒரு ப்ரோ பாக்ஸர் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அவர் லாஸ் பண்ணுறாரு தோக்குறாரு, அவர் ஒரு சாம்பியன்ஷிப் விளாட்றாருன்னா அந்த இடத்துல நேஷ்னல் ஆந்தம் பாடுறாங்களா இல்லையா? அந்த இடத்துல ஒரு இந்தியனாக நம்ம பெருமை படுறோமா இல்லையா? ஸோ இந்தியாவுக்காக விளாட்றேன், இந்தியாவுக்காக விளாடுங்க, தப்பே இல்லையே. நான் வந்து யாரையும் வந்து நான் குறை சொல்ல, நீங்கள் இந்தியாவுக்காக விளாட்றீங்க, காசுக்காக விளாட்றீங்க, அதெல்லாம் நான் குறைய சொல்ல, ஓகேங்களா? இந்தியாவுக்காக விளாட்றது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்தியா கொடி எங்கே போய் தூக்கி நிறுத்தினாலும் அதுக்கான மரியாதை குறையாது, ஓகேங்களா? நம்ம பாக்ஸர்ஸ் வந்து காசுக்காகவே சண்டை போட்டாலும் அந்த இடத்துல அவன் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறான் சொல்லுங்கள்? எந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறான்? இப்போ காசு வாங்கிட்டு நாங்கள் பாகிஸ்தானுக்காக சண்டை போடுறோம், காசு வாங்கினாலும் நாங்கள் இந்தியன் ஃப்ளாக் வச்சு தாங்க நிற்கிறாங்க பாக்ஸர்ஸு. ஸோ இந்தியாவில் ப்ரோ பாக்ஸரே இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நீரஜ் கோயத்தோட லாஸ்ட் ஃபைட்டில் அந்த அமெரிக்கன் ஆப்போனன்ட் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் வந்து பாக்ஸிங்கே கிடையாது, இந்தியாவில் வந்து பாக்ஸிங் அந்தளவுக்கு வளரவே இல்லைன்னு சொன்னார். பட் அவர் வந்து நாக் அவுட் பண்ணார் நீரஜ் கோயத். அப்போ வந்து அவர் மைக்கில் போய் என்ன சொன்னார், இந்தியா உன்னோட அப்பான்னு சொன்னாங்க. இந்தியா தான் அவனுக்கு அப்பான். ஒரு அமெரிக்கன் கிட்டே போய் வந்து ப்ரோ பாக்ஸிங்கில் ஒரு இந்தியன் வந்து டேரெக்டாக சொல்கிறாரு, இது சாதாரண விஷயமா? இப்போ அவருக்கு இந்தியா பற்று இல்லையாங்க? ஒரு அமெரிக்கன் கிட்டே போய் நான் இந்தியா தான் உன்னோட அப்பான்னு சொல்கிறாங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு தேசப்பற்று இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ப்ரோ பாக்ஸிங்களெல்லாம் வந்து நாட்டுப்பற்றே இல்லைன்ற மாதிரி சொல்கிற ஒரு விஷயந்தான் இது சொல்லப்போனால். ஏன்னா நீங்கள் ஒரு தெரு கோடி முனையில் போய் நீங்கள் கொடி ஏற்றினாலும் அந்த கொடிக்கான மரியாதை என்றைக்குமே போகாது. ஸோ நீங்கள் அமெச்சூரில் போய் நீங்கள் இந்தியாவுக்காக விளாண்டாங்கன்னா ப்ரோவில் போய் இந்தியாவுக்காக விளாண்டா ஆக மொத்தம் அந்த இடத்துல பெருமைப்படுது இந்தியா தானே. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு நம்ம ப்ரோ பாக்ஸர்ஸ் அவ்வளோ பேர் போகிறாங்க. சபரி, ராமகிருஷ்ணன், நம்ம கார்த்திக் சதீஷ் ஏஷியா டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, இந்தியா யூத் ஏஷியா இன்டர் கான்டினென்டலு இந்தியா டைட்டில், இவ்வளோ பேரும் வந்து இந்தியா டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட்டில் அவங்களோட நேம் வந்து சாம்பியன் வருது அப்படின்னா அது இந்தியாவுக்கான பெருமை இல்லையா? அதில் இந்தியன் மென்ஷன் ஆகிருக்கலாம். 100%. இப்போது வந்து அவங்க LBS to LBSன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லப்போனால். அதில் வந்து நம்ம பாக்ஸஸ் வந்து டாப் 5 டாப் 4 வேர்ல்டு லெவல், இது சாதாரண விஷயமா? ஸோ இந்தியாவை வேர்ல்டு லெவலில் நிறுத்துதுன்றது நம்ம வாயில் சொல்கிறது இல்லை. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் போய் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நம்ம வந்து ஒரு இந்தியா சாம்பியனாக நிற்கிறாங்க அப்படின்னும்போது
அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது இந்தியாவுக்கு பெருமைன்றதை விட இந்தியாவை கொடியை தூக்கி நிற்கிறது நமக்கு பெருமை. ஸோ இந்தியாவை வந்து இவங்க தான் வந்து இந்தியா மேலே பற்று இருக்குது, இவங்களுக்கு இல்லைன்னு வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் சொல்லணுன்னா நான் வந்து யாரையும் காயப்படுத்த விரும்பலை. நான் சொல்கிறேன், இந்தியா வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தனியாலாம் ஒதுக்கலை. நாங்கள் பாகிஸ்தான்லேருந்துலாம் வரல. இந்தியா எங்கே போய் சண்டை போட்டாலும் இந்தியன் தான். டக்குன்னு வெளிநாடு போனோன்னா இந்தியன் அமெரிக்கனாவோ பாகிஸ்தானோ மாற போட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு ப்ரோ பாக்ஸர்ஸும் பெருமை தேடி தராங்க. இந்தியா குளோபல் ஸ்டேஜில் ஒரு பெரிய இடத்துல இருந்தால் அதுக்கு காரணம் நிஷாந்த் தேவும், நீரஜ் கோயத்தும், நம்ம விஜேந்திர சிங்கும் தான். விஜேந்திரன் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட்டு. பட் அவரும் ப்ரோ பாக்ஸிங் போட்டிருக்காருல்ல, அப்போ அவருனாலும் இந்தியா பெருமை அடையுது தானே. ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் கேட்கும்போது நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். நாட்டுக்காக விளாட்றாங்க, அவங்க பணத்துக்காக விளாட்றாங்க. பணத்துக்காக விளாண்டா கூட அங்கே வந்து யார் சார்பாக விளாட்றாங்க? இந்தியா சார்பாக தானே விளாட்றாங்க. இப்போ பணம் வாங்கிட்டு நான் பாகிஸ்தான் கொடியை தூக்கி போய் நிறுத்தினேன்னா அது அப்போ சொல்கிறது கரெக்ட். நீங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் இந்தியன் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேம் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பாக்ஸர்ஸை கூட்டு போய் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பாக்ஸிங் ரெக்கார்டுன்றது எந்த அளவுக்கு முக்கியம்? இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சை 2-3 மேட்ச்சை அடிச்சிட்டானுங்கன்னா அந்த கெரியரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பாக்ஸிங் ரெக்கார்டு எந்த அளவுக்கு முக்கியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ ப்ரோ பாக்ஸிங்கில் மெயின் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரேங்கிங் தான். இப்போது ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் அந்த பாக்ஸருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸர் ஒரு 5-0 6-0 இருக்கிற பாக்ஸருக்கும் ஒரு 3 வின்ஸு 3 லாஸ் அப்படி இருக்கிற பாக்ஸர்ஸ்க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரோ பாக்ஸிங்கில். ஸோ நீங்கள் அன்பீட்டபுளாக உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தோக்கவே இல்லை. எக்ஸாம்பிள் அஸ்வின் ஒரு பையன் இருக்கான் எங்ககிட்ட, சந்துரு இருக்கார். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்பீட்டபுளாக இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வின்னிங்லேயே இருக்காங்க. ஸோ 90% நாக் அவுட் ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இதே வெப்சைட் மூலயமா தான் வந்து எல்லா ப்ரொமோட்டர்ஸ் பாக்ஸர்ஸ் எல்லா நாட்டிலேருந்தும் சீக்கிரமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஐடி இருக்குது பாக்ஸரில். ஸோ என் ஐடியை பார்க்கும்போது ஒரு பாக்ஸரை வந்து ஒரு வெயிட்டில், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேண்டம் வெயிட்டில் ஒரு பாக்ஸரை வந்து ஒரு ஃபாரினர் சர்ச் பண்ணுறாரு. அவரோட பாக்ஸர் 1 ஸ்டார் பாக்ஸர். ஓகேங்களா, 1 ஸ்டார் பாக்ஸர்னால் அவர் கண்டிப்பாக வந்து ஒரு 5-0 4-0 6-1 அந்த மாதிரி ஒரு பாக்ஸராக இருப்பார். அந்த பாக்ஸருக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட் தேடுவாங்க. ஸோ அப்படி தேடும்போது பாக்ஸருக்கில் நீங்கள் பார்க்கும்போது அதே 1 ஸ்டாரில் ஒரு இந்தியன் பாக்ஸர் இருக்கார். இப்போ என்னோடய பாக்ஸர் இருக்கார் வைங்க, அந்த பாக்ஸரை பார்த்துட்டு அவருக்கு மேனேஜர் யாருன்னு தேடுவாங்க. ஸோ தேடும்போது அது நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க டேரெக்டாக நம்மளுக்கு மெயில் பண்ணுறதோ காண்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணுறதோ பண்ணி இந்த பாக்ஸர் எனக்கு வேணும், இந்த பாக்ஸர் வந்து நான் வந்து 1 lakh தரேன், இந்த பாக்ஸர் நான் 2 lakh தரேன், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் ரேங்கிங் தான் மெயின். இப்போ இந்தியா லெவலில் இவங்க வந்து எத்தனாவது ரேங்கிங் இருக்காங்கன்றதை விட வேர்ல்டு லெவல் ரேங்கிங் இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் ஒரு பாக்ஸர் வந்து 50 100 இருந்தால் கூட அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். வேர்ல்டு லெவல் ரேங்கிங்கில் ஒரு பாக்ஸர் 100வது இடத்துல இருக்கார், 120வது இடத்துல இருக்கார், இல்லை 80வது இடத்துல இருக்கார், 50வது இடத்துல இருக்காருன்னா அவரோட வேல்யூ இருக்குல்ல, அது வந்து இருக்க அதிகமாகிட்டே போகும். எப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸர் வேர்ல்டு லெவலில் ஒரு 50வது இடத்துல இருக்கார் வச்சிங்களேன், அவருக்கு நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் அவருக்கு எவ்வளோ ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் மினிமம் 5 லட்சம், மேக்ஸிமம் 10 லட்சம் 5 லட்சம். இப்போ என் பாக்ஸர்ஸ்க்கே வந்து 8 lakh 9 lakhலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ரெக்கார்டு 1.5 ஸ்டார் வச்சுருக்காங்க, ரேட்டிங்கில் வந்து அவங்க வேர்ல்டு லெவல் ரேட்டிங்கில் 50க்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ரேங்கிங் மட்டும்தான் வந்து ப்ரோ பாக்ஸிங்கில் ஒரு பாக்ஸரை ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு வழி. அதை தான் வந்து எங்களை மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாக்ஸருக்கு வந்து ரேங்க் ஏற்றுற ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, சில பேர் மனசாட்சியோடு பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு நல்ல பவர்ஃபுல் பாக்ஸரை, ஒரு ஈஸியான பாக்ஸரை காசு கொடுத்து ஃபைட் பண்ண வச்சு அவர் லாஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் நேர்மையாக பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்ஸர் அவர் ஈக்குவலான ஒரு பாக்ஸரை வந்து மேட்ச் மேக் பண்ணி ஃபைட் பண்ண வச்சு அது மூலயமா அவர்கிட்ட இருந்து ரேங்க் எடுக்குது. இப்போ ஒரு இந்தியா நம்பர் 2 ஒரு இந்தியா நம்பர் 5 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்போ இந்தியா நம்பர் 5 நம்ம சைட்லேருந்து ஒரு தமிழ்நாடு பாக்ஸராக இருக்கலாம், இந்தியா நம்பர் 2 ஒரு மும்பை பாக்ஸராகவோ இல்லை ஹரியானா பாக்ஸராகவோ அவர் ஒரு பீட் பண்ணார்னா இவர் இந்தியா நம்பர் 3ஆவோ 2ஆவோ ஆகிறதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்கிங் பாயிண்ட் பேஸஸ் தான். ஸோ ஒரு பாக்ஸர் வின் பண்ண அவருக்கான பாயிண்ட்ஸ் ஏறிட்டே போகும், டிபெண்ட் அப்பான் அவரோட ஆப்போனன்ட்ஸ்.
ஒரு வெயிட்டான ஆப்பனண்ட் அவர் அடிக்கிறாரு அப்படின்னும் போது அவரோட ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஏறும், அவருக்கு ஸ்டார் கிடைக்கும். ஸோ ஸ்டார் கிடைக்கும் போதே அவருக்கான வேல்யூவும் அதிகமாகிடும். எல்லா ஃபாரினர்ஸும் வந்து அவங்கள தேட ஆரம்பிச்சிருவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். இவ்வளோ தான். இப்போ புதுசாக பாக்ஸஸ்லாம் வராங்க, இப்போ ஸ்கேம்லாம் நிறைய நடக்குது, இந்த ஃபேக் டோர்னமெண்ட்லாம் பண்ணுறாங்க, கப்பு வாங்கிட்டு போய் முதலமைச்சரே பார்க்குறானுங்க. அந்த மாதிரி இதுலேருந்துலாம் எப்படி தப்பிக்கிறது, எப்படி உஷாராக இருக்கிறது? அதுதான் இப்போ வந்து இதில் மறைக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த காலம் வந்து இன்டர்நெட் காலம், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் எடுங்க, பாக்ஸருக்குன்னு டைப் பண்ணுங்கள், BOXREC டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீங்கள் எந்த பாக்ஸர் உங்ககிட்ட நான் ப்ரோ பாக்ஸர்னு சொன்னாரோ, எந்த பாக்ஸர் நான் இந்தியா சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன் சொல்கிறாரோ அவர் நேம் டைப் பண்ணுங்கள். அவர் நேம் டைப் பண்ணால் அவர் உண்மையாகவே வந்து லைசன்ஸ் ஹோல்டர், அவர் உண்மையாகவே ப்ரோ பாக்ஸிங் லைசன்ஸ் இருக்குது அவர்கிட்ட, அவர் ரியலாக ரேங்கிங் பாக்ஸர்னால் அவரோட நேம் அவர் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என் பேரை போடுறீங்க, ரஜினிகாந்தன், ரஜினிகாந்தன் போட்டிங்க அப்படின்னா என்னோடய ஹிஸ்ட்ரி வந்துடும். நான் ஒரு ப்ரொமோட்டர், நான் ஒரு மேனேஜர், நான் எத்தனை பேர் என்னோடய மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, எத்தனை ஃபைட்ஸ் நான் நடத்தியிருக்கேன், எப்போ நடத்தினேன், எந்த டேட்டில் நடத்தினேன், இது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்த ஃபைட்டை எத்தனை பேர் ஃபைட் போட்டாங்க, யார் யார் பாக்ஸர், ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. வந்து நீங்கள் அமெரிக்கன் வெப்சைட்டை ஏமாற்ற முடியாது. இங்கே வந்து நம்ம வந்து வாயில் சொல்லி என்ன வேணால் சொல்லலாம். இப்போ எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடந்தது, சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்காரர், இங்கே இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். அவர் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணார், பாக்ஸிங் ஈவெண்ட்டு. என்னென்னா இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபைட்டு, அது செட்டிங் ஃபைட்டு. நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அந்த ஃபைட்டு வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து யூடியூப்லேயே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரிங்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சினிமா ஃபைட் பார்த்துருக்கீங்களா, அடிக்கும்போது சவுண்டு வரும், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருக்குது, இன்னும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணி ஃபைட் போட்டுங்க இருக்காங்க. அந்த ஃபைட் முடிஞ்சு அந்த ஃபைட்டுக்கு போனவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜம்பவானவர், அவர் தான் அந்த ஃபைட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. போய் அவருக்கு வந்து அந்த மொமெண்டம்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ இவ்வளோ நல்ல பெரிய பெல்ட்டுங்க, அது வந்து ரெஸ்லிங்கோட பெரிய பெல்ட். அது அந்த பெல்ட்டை வந்து ரெட் கலர் பெல்ட் போட்டு வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டாங்க. இப்போது வேர்ல்டு சாம்பியன், அதாவது நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்னா என்னது, $1 மில்லியன் கணக்கில் அவர்கிட்ட பணம் இருக்கும். உங்களுக்கு பாக்ஸிங்கில் எவ்வளோ மணி வருது உங்களுக்கு தெரியும். ப்ரோ பாக்ஸிங் தான் அவர் போட்டிருக்காரு, ஒரே ஃபைட் தான் போட்டிருக்காரு, வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டு பெல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சொன்னால் என்ன, எப்படி சொல்கிறது, மினிஸ்டர் கிட்டலாம் போயிருக்காங்க அந்த பெல்ட்டை கொண்டுட்டு போய். ஸோ இதுக்கான புரிதல் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆட்கள், அதாவது அந்த மேட்ச்சுக்கு போனவர் ஒரு பெரிய ஜம்பவானவர் பாக்ஸிங்கில், ஓகேங்களா, பேர் சொல்லுவோம்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஜம்பவான். அவர் வந்து இவருக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டார் அடுத்த நாள். ஸோ அவ்வளோ பெரிய பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருத்தரையே வந்து அவங்க ஈஸியாக வந்து ஏமாற்றிடுறாங்கன்னா, சாதாரண மக்கள், ஒரு நார்மலாக டிவி பார்க்குற மக்கள், பேப்பர் படிக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு நியூஸாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வரும்போது என்ன நினைப்பாங்க, ஆஹா உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஒருத்தருக்கிறார் இருப்பாருங்க, அப்போ நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணலாம் கிடையாது, இவர் தான் வேர்ல்டு சாம்பியன் போல் நம்புவாங்களா மாட்டாங்களா? ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிலனா நார்மல் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ அதுவே நம்மக்கிட்ட வந்து அதை சொல்ல முடியுமா? நான் வேர்ல்டு சாம்பியன் அவர் சொன்னார்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு கேள்வி கேட்போம். இல்லையா, அவங்க பாக்ஸர்க்கில் உங்களோட ஐடி சொல்லுங்கள், பாக்ஸர்க்கில் ஐடி நீங்கள் அவர் நேம் அடிங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரோஹித் வச்சுங்க, இப்போ ரோஹித்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரோஹித் ப்ரோ பாக்ஸிங் போட்டிருக்காரா இல்லையா, எத்தனை ஃபைட் போட்டிருக்காரு, வின் பண்ணியிருக்காரா இல்லை நாக் அவுட் ஆகிருக்காரான்ற எல்லா லிஸ்ட்டும் டேட் கொண்டு வந்துடும். நான்லாமே என்னோட சின்ன வயசில் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எப்படி போகிறதுனே தெரில. இப்போயாவது பரவாயில்ல, இந்த சென்னை FC அகாடமிலாம் வச்சுருக்காங்க, அதில் போய் சேர்ந்து எதாவது பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பேசும்போதே தெரியுது, இப்போ நம்மக்கிட்ட திறமை இருந்தால் நம்மளால் ப்ரோ பாக்ஸிங்கில் வர முடியும்ன்ட்டு. இப்போ புதுசாக வரவங்க எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். புதுசாக ஒருத்தங்க பாக்ஸர் ஆகணும்னு வராங்கன்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். ப்ரோ பாக்ஸிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் ஈஸியான கேமும் கிடையாது. ரொம்ப ப்ரோ பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான் வந்து ப்ரோ பாக்ஸிங்கில் 75% வின் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரோ பாக்ஸிங் உங்களோட மனசையும் உங்களோட உடம்பையும் பயங்கரமாக சோதிக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் வந்து டெபியூ பாக்ஸராக உள்ளே வரும்போதே 4 ரவுண்ட் சண்டை, அதுக்கப்புறம் 6, 8, 10, 12. ஸோ அத்தனை ரவுண்ட் சண்டை போனோன்னா நம்ம எவ்வளோ ட்ரைனிங் பண்ணோன்றது ஒரு விஷயம் இருக்குது. அமைச்சும் 3 ரவுண்ட்ஸ் ஓகேங்களா. ஆனால் ப்ரோ பாக்ஸிங் 10, 12ன்னு போகும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம். மெயினாக நீங்கள் ப்ரோ பாக்ஸிங்கில் ஒரு புது பாக்ஸர் உள்ளே வராருன்னா முதல்ல அவங்கள தயார்படுத்திக்கணும். ஒரு நல்ல கோச்சை பிடிச்சி
உங்களுக்கு வந்து அந்த ஸ்டஃப்பு கொண்டு வரது மாதிரி ஒரு கோச் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய கோச்சஸ் இருக்காங்க, நல்ல திறமையான கோச்சஸ். அவங்கள ஒரு நல்ல கோச்சஸை பிடிச்சி ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுங்கள். ட்ரைனிங் பண்ணி 4 ரவுண்ட்ஸ் 4 ரவுண்ட்ஸ் 6 ரவுண்ட்ஸ் ரெடி ஆகிற மாதிரி ஒரு நல்ல ட்ரைனிங் பண்ணி ரெடி ஆகிட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் வந்து பாக்ஸிங் உள்ள நுழையிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொமோஷனை செலக்ட் பண்ணணும். மெயின் திங் ஒரு பாக்ஸிங்கில் மெயின் திங் வந்து ப்ரொமோஷனை செலக்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் நம்ம தப்பாக செலக்ட் பண்ணிட்டாலோ இல்லை அவங்க ஒரு ஸ்கேமராகவோ இருந்துட்டாலோ அது நம்மளுக்கு வந்து பயங்கரமாக பேக்ஃபயர் ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ப்ரொமோட்டர் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன் வச்சுக்கோங்க. இப்போ என் பேர் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, பாக்ஸ் ரெக்கில் சர்ச் பண்ணுங்கள். இல்லை இந்தியன் பாக்ஸிங் கவுன்சில் இருக்குது, அது வெப்சைட் இருக்குது, அதில் வந்து டாப் ப்ரொமோட்டர்ஸ் நேம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் மொபைல் இருக்குது. முதல்ல நீங்கள் ப்ரொமோட்டரை செலக்ட் பண்ணணும். ஒரு நல்ல ப்ரொமோட்டர் அந்த பாக்ஸரோட லைஃபையே மாற்றுவாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்துவாங்க. அதுவே வந்து இன்னொரு நீங்கள் ஒரு தப்பான ஒரு ப்ரொமோட்டரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டருந்தே மணி வாங்குவாங்க பயங்கரமாக. ஸோ உங்களை வந்து ஒரு பலியாடாக மாற்றிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு விருப்பமான பாக்ஸர்ஸ் கிட்ட உங்களை வாண்டடாக வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறது, நீங்கள் தோற்று போகணுன்னு சொல்லி அவங்கள ஃபைட்டுக்கு இறக்குது. இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸும் இருக்காங்க. ஏன்னா நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்க தான் செய்யும். ஸோ இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களை ரெடி பண்ணுறது. செகண்ட் விஷயம் உங்களுக்கான ப்ரொமோட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுறது. உங்கள் ப்ரொமோட்டர் யார், உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, அவர் எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அவர் யார், அவர்கிட்ட எந்தெந்த பாக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களாம் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த பாக்ஸர் நாளைக்கு பாக்ஸிங்கை ஒரு கெரியராக எடுக்கிறாங்க லைஃப்பில், அதுதான் ஒரு ஜாப், இதை வச்சு நம்ம ஏதாவது முன்னேற முடியுமான்னு வராங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா கூட நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்குறோமா, ஐயோ அந்த பொண்ணு யார், இவங்க யார், இவங்க என்ன பண்ணுறோம், ஒரு மேரேஜுக்கும் இல்லை. ஏன்னா அது லைஃப் விஷயம். அதே தான் இதுவும். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் ப்ரோ பாக்ஸிங் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். ப்ரொமோட்டரா, மேனேஜர், இவங்க யார், அந்த ப்ரொமோஷன் எத்தனை வருஷமாக அங்கே இருக்குது, உண்மையாகவே வந்து இவங்க வந்து பாக்ஸஸ்க்கான டெவலப்மெண்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் நல்ல ப்ரொமோட்டரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான வளர்ச்சி வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும். இன்னொன்று, இங்கே பாலிடிக்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் வந்து ஒரு விஷயம் வந்து புதுசாக இப்போ பண்ணாங்க, ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து அகெயின்ஸ்டாக நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம், ரிவ்யூ கேட்கலாம். ஏன்னா சில டைமில் வந்து பாக்ஸர்ஸ் மட்டும் இல்லை, அஃபிஷியல்ஸும் சில டைம் தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ராங்கான பஞ்சு கவுன்ஸ் ஆகுறதோ இல்லை சில ரிசல்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக போய் வந்து மாற்றி குத்துறதோ, கவனக்குறைவால் மாற்றி குத்துறதோ, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியன் பாக்ஸிங் கவுன்சில் வெப்சைட்லேயே வந்து அதுக்கான ஃபார்ம் இருக்குது. நம்ம இந்த ரிசல்ட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தான் வின் பண்ணேன் பட் அகெயின்ஸ்டாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு உங்களுக்கு 15 டேஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அமெச்சூர்லேயும் அது இருக்குது, ஆனால் அது யாரும் செயல்படுத்துறதும் இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. பட் ப்ரோவில் அது இருக்குது, அது கேரண்டி. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நிறைய பாக்ஸர்ஸுக்கும் கோச்சஸ்க்கும் பாக்ஸர்ஸ் வர்ற மேனேஜர்ஸுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ப்ரொமோட்டர் சும்மா லைசன்ஸ் இல்லாத ஒரு ப்ரொமோட்டர் கிடையாது, லைசன்ஸ் இல்லாத மேனேஜர் கிடையாது, லைசன்ஸ் இல்லாத அஃபிஷியல்ஸ் கிடையாது. இப்போது இது சங்கம் மாதிரி நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ப்ரோ பாக்ஸிங்கில் மெயினான ஒரு கேரக்டர் ப்ரொமோட்டர், மேனேஜர். மெயின் ப்ரோ பாக்ஸிங் சொன்னாலே மேனேஜர் ப்ளஸ் பாக்ஸர்ஸ் இவங்க தான் வருவாங்க மெயினாக. இங்கே வந்து இந்த அசோசியேஷன் கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது, ப்ரோ பாக்ஸிங்கில் அசோசியேஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு பாக்ஸர் பார்க்கும்போது மெயினாக வந்து நீங்கள் ப்ரொமோட்டரே காண்டாக்ட் பண்ணலாம். இது மாதிரி இந்த ஃபைட் போட எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ பாக்ஸருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவங்களோட காண்டாக்ட் நம்பரு, என்னோடய காண்டாக்ட் நம்பரோ, எந்த ப்ரொமோட்டரோட காண்டாக்ட் நம்பரோ அங்கே இருக்கும். ஸோ அதில் இருந்தால் தான் இவங்க லைசன்ஸ் ப்ரொமோட்டர்னே எல்லாருக்கும் தெரியும். லைசன்ஸ் இல்லாத ப்ரொமோட்டர்ஸ், ஃபேக் ப்ரொமோட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவிலன்ட்டு இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் ஏமாந்துடாமல் ஒரு நல்ல ப்ரொமோட்டர்ஸை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ பாக்ஸிங் எப்போவுமே வந்து உங்களை வரவேற்க ரெடியாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த பொண்ணு பார்க்குறத பற்றி சொன்னீங்க. இப்போ ஃபேமிலிலாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாக்ஸிங்கை கெரியராக எடுக்கும்போது? பொண்ணு பார்க்குறதுல ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கா? கல்யாணம் போகும்போது பாக்ஸராக எப்படி பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதாவது இருக்கா?
இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா என் ஒய்ஃப் பாக்ஸர் தான். அப்படியா? ஸோ அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பட் நிறைய கேர்ள்ஸுக்கு நடக்குது ஆக்சுவலி. கேர்ள்ஸ் என்கிட்டயே வந்து நிறைய கேர்ள் பாக்ஸர்ஸ் இருக்காங்க. நிறைய இந்தியா நம்பர் 2லாம் இருக்காங்க, இந்தியா நம்பர் 2, இந்தியா நம்பர் 3லாம் என்கிட்ட இருக்காங்க. என்னோடய கேர்ள் பாக்ஸர்ஸ் நல்ல நல்ல பாக்ஸஸ்லாம் இருக்காங்க. அவங்களே வந்து இதில் பாய்ஸே வந்து பயந்து தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பையன் மாதிரி சண்டை போடுறது, எங்கே நம்மளை அடிச்சிருவாங்களோ, கல்யாணம்ன்ற அடுத்த விஷயம் வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. இப்போ அவங்க வீட்லேயும் வந்து என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் வந்து பொண்ணா இதெல்லாம் பொண்ணா போய் சண்டை போட்டுட்டு இருக்குது, முகத்தை உடச்சிட்டு வந்துடுது, ஆம்பளை மாதிரி சார்ட்ஸ் போட்டு சண்டை போடுது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் கேர்ள்ஸ் பாக்ஸராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாய்ஸ் ஆஸ் யூஷுவல் வீட்டில் கொஞ்சம் அடம் முடிச்சா விட்டுருவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்குது. வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், படிக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது, சார்ட்ஸு போடக்கூடாது, தொட தர்ற மாதிரி, ஷோல்டர் தர்ற மாதிரி கட் பனியன் போடக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பல வருஷமாக இருக்குது வைங்களேன். பட் பாக்ஸிங் பண்ணுற கேர்ள்ஸுக்கு அதை வந்து வெளியே வர்றதுன்னு அது ஒரு பயங்கரமான மாஸ் மூவ்மெண்ட்டு தான் சொல்லப்போனால். ஏன்னா என்கிட்ட இருக்க பாக்ஸஸே வந்து என்ன சொல்கிறது, கொல்லி ஹில்ஸ்லேருந்துலாம் பாக்ஸஸ் இருக்காங்க, கிராமத்தில் இருக்க மலைவாழ் பெண்கள் அங்கேருந்து பாக்ஸர் வந்திருக்காங்க ஃபிஷரிஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மூலயமா வந்திருக்காங்க. இப்போ ப்ரோ பாக்ஸிங்கில் எங்களோட பாக்ஸர், இப்போ திருப்பூரில் ஒரு பாக்ஸர் ஸ்வேதான ஒரு பாக்ஸர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சப்போர்ட் இருக்குது. பட் அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ ப்ரோ பாக்ஸிங் அவங்க இந்தியா நம்பர் 2 அவங்க இப்போ ப்ரோ பாக்ஸிங்கில் வந்து அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க. இப்போது பாக்ஸிங் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதை விட பாக்ஸர்ஸுக்கு பொண்ணு கொடுக்குறத வந்து நீங்கள் சொன்னீங்க, நிறைய பாக்ஸர்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாக்ஸர்னாலே உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், முரடன், ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. பாக்ஸரோட டிசிப்ளினான ஆள் யாருமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா பாக்ஸர்ஸ் எல்லாமே டிசிப்ளினான பசங்க. ஸோ எந்த பொண்ணை வேணாலும் நம்பி கொடுக்கலாம். சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதால சொல்கிறேன். பாக்ஸர்ஸ் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஃபைட்டில் மட்டும் தான் இருக்கும், ஸ்டேஜில் மட்டும் தான் சண்டை போடுவாங்க, ரோட்டில் சண்டை போட மாட்டாங்க. நம்ம சாதாரணமாக இருக்கிற பசங்களே ரோட்டில் சண்டை போடுவாங்க, பாக்ஸர்ஸ் ரோட்டில் சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இம்பேக்ட் எப்படி இருக்கும், நம்ம அடித்தா என்ன ஆகும். ஸோ நம்ம ஒரு அதுக்குன்னே தயாராக நார்மல் பர்சன் அடிக்க மாட்டோம் அப்படின்ற கட்டுப்பாடு இருக்கிறதுனால பாக்ஸர்ஸுக்கு நம்பி பொண்ணு கொடுக்கலாம் சொல்லப்போனால். அதான், ஏன்னா பாக்ஸர்ஸ்னால் டிசிப்ளின். ஸோ அவங்களுக்கு கொடுக்குறதுல எந்த தயக்கமும் தாய்மார்கள் காட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். காட்டுறாங்க, ஆனால் கண்டிப்பாக அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆசை. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து பாக்ஸிங் வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஸ்கூல்லேருந்தே அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஸ்கூல்லலாம் வந்து ஃபுட்பால் இருக்கும், வாலிபால், அந்த மாதிரி பாக்ஸிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தா இந்த சிலம்பம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சிலம்பம் எப்படி வந்ததுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அவங்க நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து டோர்னமெண்ட்டு ஃபாரின் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஏதோ ஸ்கேம் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே போயிருந்தாங்க. அந்த மெடல் பார்த்தா ஒலிம்பிக் சிம்பிள்லாம் போட்டிருக்கு, இந்தியா ஃப்ளாக்லாம் போட்டுன்னு போகிறாங்க. நம்ம தெரிஞ்சு ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க, பசங்களை கூப்பிட்டு போய் இது பண்ணுறாங்கன்ட்டு. அது எப்படி பார்க்குறீங்க? பாக்ஸிங் இன்னும் அதிகமாக ஸ்கூல்ஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, ஆக்சுவலி பாக்ஸிங் வந்து ஸ்கூலில் இருக்குது. ஸ்கூலில் வந்து 6th பாக்ஸிங் வந்து உங்களுக்கு ஆர்டிஎஸ் பிடிஎஸ் இருக்குது, SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ ஸ்கூலில் பாக்ஸிங் இல்லாமலாம் இல்லை, எல்லா ஸ்கூலும் பாக்ஸிங் இருக்குது. சிலம்பம் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நானும் வந்து நிறைய இடத்துல நோட் பண்ணேன். ஆக்சுவலி ஃபார்ம் 1லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. நேபாள் கூப்பிட்டு போயிட்டு லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டேன், சொந்தக்கார பையன் ஒருத்தன் நேபாள் போகிறேன் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து வந்து 40,000 வாங்கிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா அது மாதிரி இன்டர்நேஷ்னல் போகிறாங்க, அவங்க ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் தராங்க. நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக அந்த ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் தராங்களா, என்னன்னு பார்த்தா அது நேஷ்னல் லெவல் மேட்ச்சு. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல்னு சொன்னாங்க. சரி ஓகே, இன்டர்நேஷ்னல் இருந்தால் கூட இவங்க ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் யாரும் கொடுத்துட முடியாதுங்க. இவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துறாங்க. ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட்ன்றாங்க. இப்போ அந்த ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்கிடலாமே. எல்லா சிலம்பக்காரங்களும் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் அந்த ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வச்சு. ஃபார்ம் 1ன்றது வந்து யார் தரா, எப்படி தரா, அது எந்த கிரேடில் தருவாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சில பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓனாக அடிச்சு வைக்கிறாங்க. சில பேர் அதை வந்து தப்பாக பண்ணுறாங்க. பட் அது தமிழர் கலை எல்லாம் நல்ல விஷயந்தான். பட்
இந்த மாதிரி சில ராங்கான பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. போய் மாட்டிக்கூடாது தெரியும். கண்டிப்பாக அது வந்து பேரண்ட்டோட இதுதான். அது வந்து பேரண்ட்டு பசங்க வீட்டில் இருக்காங்க, சும்மா இருக்காங்க அப்படின்னு விடுறதுக்கு பதிலாக அவங்க யார் சொல்லித்தர்றவங்க யார்? இப்போது ஒருத்தங்க இந்த மாதிரி மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, உடனே உங்களுக்கு வந்து ஒலிம்பிக் சிம்பிள் போட்ட ஒரு மெடலும் ஒரு பெரிய லெவல் சர்டிஃபிகேட்டும் தரான்னா அது என்னன்னு நம்ம வந்து பார்க்கணும். அது விசாரிக்கிங்களா, நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். அது யார், எங்கே போய் வந்து யார் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இஷ்யூ பண்ணது உங்களுக்கு? அதாவது என்ன சொல்கிறது, ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட்ன்றது பெரிய விஷயங்க. இப்போது நீங்கள் யூனிவர்சிட்டி வேணே ஃபார்ம் 3 தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜில் யூனிவர்சிட்டி மேட்ச் விளாட்றீங்க, ஒரு ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளாட்றீங்கன்னா ஃபார்ம் 3 கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அதை விட ஒரு பெரிய கிரேடு அப்படின்னா நீங்கள் வந்து ஏஷியா கேம்ஸ் அப்படி இப்படின்னு போனால் தான் வந்து உங்களுக்கு இதுமாரி தருவாங்க. சிலம்பம் வந்து திடீர்னு வந்து சம்மந்தமாக நேபாள் போனேன், அங்கே போயிட்டு வந்து நேபாள் இன்டர்நேஷ்னல் சொல்லி அவங்ககிட்ட வந்து பணம் வாங்குறது, அதெல்லாம் அது வந்து ஸ்கேம் தான். அது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்ச ஆட்கள் அது யார் என்ன அப்படின்னு பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி போனால் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேம்லேயும் ஸ்கேம் இருக்குது. பட் இதில் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வந்து சின்ன பசங்கிட்ட வாங்கும்போது அது கொஞ்சம் தப்பாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பாக்ஸர் வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது, பாக்ஸர்னால் எங்களுக்கு தெரியும், ஓகே அந்த சர்டிஃபிகேட் வாங்க வயசு இருக்குது, இந்த வயசுலேருந்து தான் லிமிட்டேஷன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு 6 வயசு பையன்லாம் போயிட்டு ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துக்கிட்டு தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். 40,000 கொடுத்துட்டு ஃபார்ம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாருன்னு. 6 இயர்ஸ்க்கு வந்து ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் யார் தரா, எங்கே தராங்க, அது எந்த ரூலு, என்ன இஷ்யூ, யார் இஷ்யூ பண்ணுறதுனே தெரில. ஸோ இதுவும் வந்து நம்மலாம் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு கேமுக்கு மட்டும், இப்போ பாக்ஸிங்க்கு மட்டும் தான் நீ பேசணும், சிலம்பத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நிறைய பேர் வரலாம். ஆனால் ஸ்போர்ட்ஸுனால் எல்லோரும் பேச தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுது. அந்த ஸ்போர்ட்ஸில் நல்ல விஷயம் தான் நாங்கள் பாராட்டவும் தயங்க மாட்டோம். கண்டிப்பாக நல்ல கோச்சஸ், சிலம்பத்தில் நல்ல நல்ல கோச்சஸ்ஸு, பாரம்பரியமான கோச்சஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து வணங்குகிறோம், வாழ்த்துறோம், சந்தோஷப்படுறோம். பட் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க கண்டிப்பாக எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி ப்ரோ, நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம். ஃபைனல் கொஸ்டின், இப்போ புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்து பாக்ஸிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க? பாக்ஸிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேமு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் அதிகமாக சம்பாதிக்கிற கேம்னா அது பாக்ஸிங் தான். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, நிறைய பாக்ஸர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பாக்ஸருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் மெடலிஸ்ட்டாக நீங்கள் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான ஜாபோ, உங்களுக்கான வேலையோ, நீங்கள் அமெச்சூரில் இருந்தாலும் ப்ரோவில் இருந்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். உங்கள் கோச்சோட கைடன்ஸை கேளுங்க. ஏன்னா கோச் இல்லாமல் யாருமே வந்ததில்லை. ஸோ கோச்சோட கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுங்க. எப்போவுமே பாக்ஸிங் வந்து நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் கொடுத்துறாது. ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும் பாக்ஸிங்கில். பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களோட ஹார்டு எஃபர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸிங் வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது. உங்கள் கேம் உங்களை கைவிடாது, உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களை கைவிடாது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே நம்பிக்கையோடு யாராக இருக்கீங்களோ எல்லோரும் கண்டிப்பாக பாக்ஸிங்க்கு வாங்க, பாக்ஸிங்கை வளங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க. உங்கள் வேல்யூபிள் டைம் ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நானும் வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது எனக்கு. ஏன்னா எங்கள் பாக்ஸரை நீங்கள் வந்து எல்லா மூளைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இப்போ அவரோட டேலண்ட் தான் ப்ரோ. அது கரெக்டு. அவரோட டேலண்ட். இப்போ நான் ட்ரைன் பண்ணேன் எல்லாம் ஓகே, எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. உங்கள் பங்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காலமே சோஷியல் மீடியா காலம்தான். ஸோ சோஷியல் மீடியாவில் அவரை வந்து நீங்கள் ரொம்ப ரீச் பண்ணிங்க. அது வந்து எல்லா பாக்ஸருக்கும் அது கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லா பாக்ஸரையும் அந்த மாதிரி வளர்த்து விடுங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த விஷயங்கள் ரொம்ப வருஷமாக வந்து நிறைய புதுசாக வர்ற பாக்ஸர்ஸ்க்கும் கோச்சஸ்க்கும் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது ப்ரோ பாக்ஸிங்னா என்ன, அது எப்படி உள்ளே வர்றது, என்னென்ன நடக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது மூலயமா இன்னும் நிறைய ப்ரோ பாக்ஸர்ஸ் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு தேங்க்ஸ். நன்றி. நன்றி ப்ரோ.